வணக்கம் மாணவர்களுக்கு. நாங்கள் இன்றைய 2ஆம் வகுப்பை நாங்கள் இன்று தொடங்கலாம். ஆன்லைனில் நிற்பவர் தன்னை பற்றி சுருக்கமாக ஏதாவது கதைக்க இயலுமா, இல்லாட்டா டைப் பண்ண இயலுமா? நீங்கள் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள், எங்கேயாவது வேலை செய்கிறீர்களா, இல்லாட்டா ஸ்கூல் லீவரா என்ற விடயத்தை போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் படிப்பிக்க சுகமாக இருக்கும். அதே சமயம் நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் மத்திய வங்கியின் தோற்றங்கள் அதுகளை பற்றி படித்தோம். மத்திய வங்கியின் ஆரம்பம், ஏன் மத்திய வங்கி என்றது ஒன்று தேவைப்பட்டது, மற்றது அதன் மூலமான இப்ப ஐரோப்பிய நாடுகளில் என்ன விதமான தேவைகளுக்கு முதல் மத்திய வங்கி தோற்றம் பெற்றது, அதிண்ட பரிணாம வளர்ச்சி, மற்றது இலங்கையில் என்ன மாதிரி நாங்கள் அந்த மத்திய வங்கி தோற்றம் பெற வேண்டி வந்தது என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் படித்திருந்தோம். இன்று நாங்கள் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை படிப்போம். அதே சமயம் அதன் பொறுப்புகளையும் பார்ப்போம். தொழிற்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டு போகும்போது இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளையும் பார்த்தால் அதுவே பொதுவாக எல்லா மத்திய வங்கிகளுடைய தொழிற்பாடாக இருக்கும். எல்லா மத்திய வங்கிகளுடைய தொழிற்பாடாக இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அன்றைக்கு லெசன் 3 இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப லெசன் 3 என்ன சொல்லப்படுகின்றன்னு சொன்னால் மத்திய வங்கியின் முக்கியத்துவம். அப்ப மத்திய வங்கியின் முக்கியத்துவத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், ஒரு மத்திய வங்கியின் முக்கியத்துவத்தை அதன் பொறுப்புகளை ஆராய்வதன் மூலம் மதிப்பிட முடியும். அப்ப முக்கியத்துவத்தை நாங்கள் என்னென்னு பார்க்க போறோம், பொறுப்புகள். அதாவது பொறுப்புகள் என்று நாங்கள் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு நாங்கள் அதை மத்திய வங்கியின் முக்கியத்துவத்தை நாங்கள் ஆராயலாம். அப்ப பொறுப்புகள் என்பது ஒரு வகையில தொழிற்பாடாகவும் அமைகின்றது. இதை நிறுவுவதற்கான முதன்மை நோக்கம் அரசாங்கத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதாக கண்டோம். இதை நிறுவுவதற்கான முதன்மை நோக்கம். அப்ப நாங்கள் போன கிழமை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு மத்திய வங்கியை ஏன் நாங்கள் நிறுவுகின்றோம் என்றால் அரசாங்கத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதாகத்தான் ஐரோப்பிய நாடுகளிலே அது தொடக்கப்பட்டு பின்பு அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. அதனுடைய தேவைகள் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி. பின்பு அதுவே பெரும்பாலும் 90% தொழிற்பாடுகள், அது மைய தொழிற்பாடுகள், மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பெரும்பாலும் எல்லா நாடுகளுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அத்தகைய கடன் வழங்குவதற்கு தேவையான பணம் நாணயங்கள் அல்லது நோட்டுகள் வடிவில் மத்திய வங்கிகளால் தயாரிக்கப்பட்டது. இதன்படி பணத்தை உற்பத்தி செய்து விநியோகிப்பது மத்திய வங்கிகளின் முக்கிய பொறுப்பாக மாறியது. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு அந்த நேரத்துல கடன் வழங்குவதற்காக மத்திய வங்கி என்ன செய்தது, பணம், நாணயங்கள், நோட்டுகளை மத்திய வங்கி அச்சடித்து அந்த பணத்தை உற்பத்தி செய்து விநியோகிப்பது மத்திய வங்கியின் பொறுப்பாக மாறியது. காலப்போக்கில் வங்கித்துறையே பண விநியோகத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்ப வங்கித்துறையின் மூலமாகத்தான் பண விநியோகத்தை மேற்கொள்வது என்பது காலப்போக்கில ஒரு வழக்கமாக வந்துவிட்டது. அப்ப வங்கிகளின் வளர்ச்சி என்பன எல்லாம் சேர்ந்து வங்கித்துறை ஒரு மெயின் சோர்ஸா மாறியது. இது இப்பொழுது உலக நாடுகள்ல எல்லாத்திலையும், இலங்கை உட்பட எல்லாத்திலையும் வங்கித்துறையின் மூலமாகத்தான் பணம் ஒரு நாட்டுக்குள் உட்செலுத்தப்படும். இல்லாட்டா பணம் ஒரு நாட்டின் சுற்றோட்டத்தில் இருக்கிற பணத்தை குறைக்கிறதும் வங்கித்துறையின் ஊடாகத்தான். காலப்போக்கில் வங்கித்துறையை பண விநியோகத்தின் முக்கிய இடமாக இருந்தது. பண கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகளை எளிதாக்குகிறது. அப்ப பண கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகளை பணம் எளிதாக்குகின்றது. பொருளாதாரத்தின் செயற்பாட்டை சீராக கொண்டு செல்வதற்கு பாதுகாப்பான கொடுப்பனவு முறை அவசியமாக அமைகின்றது. அப்ப பணம் தானே கொடுப்பனவுகள் தீர்ப்பனவுகளை எளிதாக்குகின்றது.
அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் போன கிழமையும் படிச்ச நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் என்பன எல்லாம் சேர்ந்து இதை மாற்றி அமைக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அதை தயவு செய்து எமக்கு உடனடியாக தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுக்கு உங்களது பிரச்சனைகளை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நான் தயவுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்ப மத்திய வங்கியின் பொறுப்புகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இப்ப இதுக்குள்ள நாங்கள் சிம்பிளாக நாங்கள் இலங்கை மத்திய வங்கியின் இதையும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப மத்திய வங்கியின் பொறுப்புன்னு நாங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது நான் இலங்கை மத்திய வங்கிய சில நேரங்கள்ல உதாரணமாக கதைப்பேன். அப்படி கதைக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுமே குழம்ப தேவையில்லை. என்னென்னா இலங்கை மத்திய வங்கி என்பது ஒரு மத்திய வங்கிக்கு உதாரணமாக அமைகின்றது. அதனுடைய மைய தொழிற்பாடுகள், அதாவது சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்பது சில நேரங்களில் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் மைய தொழிற்பாடுகள் என்பது எப்பொழுதும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது 90% ஒத்ததாகத்தான் இருக்கின்றது. அப்ப எங்களுடைய கேள்விகளும் பெரும்பாலும் பாஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விகளும் நான் இதிலே கேட்க விரும்புகின்றேன். ஆன்லைனில் நிற்பவர்கள் யாராவது பாஸ் பேப்பர்ஸ் கையில் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? நான் நினைக்கின்றேன் ராம்குமார், நீங்கள் ஏற்கனவே இருந்தபடியால் பாஸ் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? லேட்டஸ்ட் பாஸ் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த ஜனவரியில் நடந்த பேப்பர் ரைட்டா? மற்ற ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரி என்று தெரியவில்லை. இயலுமான மட்டும் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் கையில் இருப்பது முக்கியம். ஆகவே பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுவது என்பது மிகவும் முக்கியமானது. பணத்தின் உறுதிப்பாட்டு என்பது என்ன? இப்ப நாங்க பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். உதாரணமாக நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உங்களுக்கு நான் போன கிழமையும் சொல்லி இருப்பேன்னு தெரியல. உதாரணமாக 40 வருடத்துக்கு முதல் ஒரு பெட்டால இருந்து வெள்ளவத்தைக்கு பஸ்ல போறோன்னு சொன்னா 90% தான் பஸ்ஸுக்கு. ஆனா இன்றைக்கு 30 ரூபாயாக மாறிவிட்டது. அப்ப அது 40 வருடத்தில் இல்லாட்டா 35 வருடத்தில் அது 30 மடங்காக அதிகரித்துள்ளது. அப்ப அதன் அர்த்தம் என்ன? பணத்தின் உறுதிப்பாடு குறைஞ்சு கொண்டு வருகின்றது. அப்ப பணத்தின் உறுதிப்பாடு குறையுது என்பதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது பணவீக்கம் என்பதுதான் அர்த்தம். ஆனாலும் அந்த பணவீக்கம் வேகமாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன், நிறைய நாடுகளிலே இப்ப ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், USA, அமெரிக்கா, UK, யூரோப் போன்ற நாடுகளில், யூரோப்ல அவர்கள் தங்களது நாணயங்களை மாற்றி இப்பொழுது யூரோவாக மாற்றி விட்டார்கள். இப்ப ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள இன்றைக்கும் அந்த $1, €1, ஒரு பவுனுக்குரிய மதிப்பு இன்னும் இருக்கின்றது. ஒரு பவுன் என்பது ஒரு பெரிய காசாகத்தான் அங்கே மதிக்கிறார்கள். அப்ப அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், இப்ப எங்களுக்கு முதலே பணத்தை அச்சடிச்ச நாடுகள் தான் அவையில். கிட்டத்தட்ட 400 வருஷமாக அவர்கள் எல்லாரும் பணத்தை அச்சடிச்ச அந்த பவுனை வெளியிட்டு 400 வருடம் ஆகின்றது. டாலரை 400 வருடம் ஆகின்றது. நாங்கள் வெளியிட்டு 100 வருடங்கள் கூட இல்லை. அப்ப இன்றைக்கும் அன்றைக்கு இருந்த ஒரு பவுனுண்ட மதிப்பு, அன்றைக்கும் ஒரு பவுனுக்கு மதிப்பு இருக்குது, இன்றைக்கும் ஒரு பவுனுக்கு மதிப்பு இருக்கின்றன. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்க சதத்துக்கும் மதிப்பு இருக்கின்றது. இப்பொழுது வேணுமெண்டா அந்த சதங்களுக்குரிய மதிப்புகள் குறைந்து கொண்டு போயிருக்கலாம். இது நீங்கள் குவைத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1000% தான் ஒரு குவைட் டினார். 1000% தான் ஒரு குவைட் டினார். அப்ப நீங்க பாருங்க, 100% இல்ல, 1000, 10% சேர்ந்தா 10 ஏதோ 2 சேர்ந்தா தான் 1% வரும். அப்படி பிரித்து, அப்ப பணத்தின் மதிப்பு உறுதிப்பாடு மிகவும் அதிகம். அதுக்காக நீங்கள் ஐக்கிய அமெரிக்காவிலேயோ, ஐக்கிய ராஜ்யத்திலேயோ, யூரோப்பிலேயோ நீங்கள் பணவீக்கம் இல்லை என்றதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அங்கு பணவீக்கம் இருக்கின்றது.
அப்ப பணவீக்கம் இருக்கும் பொழுது அங்கு மிகவும் ஒரு வீதம், ஒரு வருடத்துல ஒரு வீதம் இல்லாட்டா அரை வீதம் 2 வீதத்துக்கு மேல போவோம். அப்ப அவர்கள் எல்லாரும் வந்து இப்பத்தைய புது, நான் உங்களுக்கு அதை நான் சொல்வேன், மத்திய வங்கியின் புது விதமான கொள்கைகள். இப்ப மத்திய வங்கி புது கொள்கைகளை நோக்கி எல்லா உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகளும் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களது கொள்கைகள் வந்து இப்ப பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுவது என்று சொன்னதுக்கு என்ன, அதை வந்து என்ன மாதிரி செய்ய போயினோம் என்று சொன்னா, பணவீக்க வீதத்தை இன்ன வீதத்துக்குள் நாங்கள் வைத்திருப்பது என்ற ஒரு கொள்கையாக இருக்கும். பணவீக்க வீதத்தை நாங்க ஒரு வீதத்துக்குள்ள வச்சிருப்போம், 2 வீதத்துக்குள்ள வச்சிருப்போம் என்றது ஒரு கொள்கையாக மத்திய வங்கிகள் வைத்திருக்கின்றன. இப்ப இலங்கையும் அப்படியான ஒரு முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டது. அப்ப இலங்கை வந்து 4 வீதத்திலிருந்து 5 வீதத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு வருடம் பணவீக்க அதிகரிப்பை கட்டுப்படுத்தி வச்சிருப்போம் என்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பின்பு பார்ப்போம். அப்ப இப்ப நாங்க பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுவது என்பது அதுதான். அப்ப மத்திய வங்கியின் முக்கிய நோக்கங்கள்ல ஒன்று வந்து என்னென்று சொன்னா, பொது விலை மட்டத்தை உறுதியாக பேணுவது. பொது விலை மட்டத்தை உறுதியாக பேணுவது என்பது விலைவாசி உயர்வை உறுதியாக வச்சிருப்பது. விலைவாசி உயர்வு இருக்கக்கூடாது, பொருட்களின் விலையில உறுதியாக மாற்றமின்றி, இயலுமானவரை மாற்றமின்றி வைத்திருக்க வேண்டும் என்பது. அப்ப அதைத்தான் நாங்கள் மற்றவரிடம் சொல்கின்றோம், பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுதல் என்பது. அப்ப பணத்தை எமது விருப்பப்படி பொருட்கள் மற்றும் சேவைகளுடன் அதை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். இது பணத்தின் உண்மையான மதிப்பு அல்லது அதை வாங்கும் இயலுமை என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப பர்ச்சேசிங் பவர் என்று நாங்கள் சொல்லுவோம், இல்லாட்டா அதை நாங்கள் இன்டர்னல் வேல்யூ என்று நாங்கள் சொல்லுவோம், உள்நாட்டில் இருக்கிற மதிப்பு. பர்ச்சேசிங் பவர், அது இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் பணத்தின் மதிப்பு. அது மத்திய வங்கியின் முக்கிய பொறுப்புகள், முக்கிய நோக்கங்கள்ல ஒன்று. அப்ப இந்த பணத்தின் மதிப்பை நாங்கள் 2 விதமாக நாங்கள் எடுக்கின்றோம், 2 வகையாக எடுக்கின்றோம். பணத்தின் உள்ளக மதிப்பு, மற்றது பணத்தின் வெளியக மதிப்பு. அப்ப பணத்தின் உள்ளக மதிப்பு என்பது என்ன? இப்ப நான் கதைச்ச விஷயம் தான் பணத்தின் உள்ளக மதிப்பு. அப்ப பணவீக்க பிரச்சனைகள் எல்லாம் இந்த உள்ளக மதிப்பின் உறுதிப்பாட்டுக்குள்ள வருகின்றது. பணவீக்க பிரச்சனையை மட்டுப்படுத்துவது முக்கிய நோக்கம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது உள்ளக மதிப்பின் உறுதிப்பாட்டை பேணுவதில் மிக முக்கியம். பணவீக்கத்தை நாங்கள் உறுதியாக பேணினால் உள்ளக மதிப்பு தண்டப்பாட்டுல உறுதியாக இருக்கும். அப்ப நாடுகளின் மீது நாணய முறைமையை தொடர்ந்து கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக பணத்தின் உண்மையான மதிப்பை அல்லது பணத்தின் உள்ளக மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாணய அதிகாரமான மத்திய வங்கி கொண்டுள்ளது. அப்ப பாருங்க, மத்திய வங்கிக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த பணத்தின் மதிப்பை உறுதிய உள்நாட்டு பெறுமதியை நாங்கள் இறுக்கி வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அப்ப நீங்க கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளையும் நீங்கள் உதாரணமாக கொண்டு நீங்கள் இத கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். அதுல பிள்ளையே இல்லை. உங்களை நீங்கள் வந்து உறுதியாக நியாயப்படுத்திடுவீர்கள் என்று சொன்னால் அதுக்கு கட்டாயம் மார்க்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸாம்பிள் வந்து பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நாடுகளின் மீது நாணய முறைமையை தொடர்ந்து கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக பணத்தின் உண்மையான மதிப்பை அல்லது பணத்தின் உள்ளக மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாணய அதிகார மையமான மத்திய வங்கி கொண்டுள்ளது. அப்ப இந்த பணத்தை நான் மீண்டும் மேலும் 1-2 விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு போகின்றேன். அப்ப பிறகு தேவையான நேரத்தில் அதை நாங்கள் விரிவாக கதைக்கலாம். அப்ப இந்த பணத்தின் உள்ளக மதிப்பு என்னென்று நாங்கள் அந்த உறுதிப்பாட்டை பேண போன்றோம். அப்ப மத்திய வங்கி தான் பணத்தை அச்சடித்து வெளியிடுகின்றது. மெயினாக வெளியிடுவது வங்கித்துறையினூடாகத்தான் அந்த பணம் போய்கொண்டிருக்கின்றது. அப்ப வங்கித்துறையினூடாக பணம் போய்கொண்டிருக்கும் பொழுது பணத்தின் உள்ளக மதிப்பு உறுதிப்பாட்டை பேணுவது அந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதனூடாக. பண நிரம்பல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பணத்தில், அதாவது நாட்டில் இருக்கிற சுற்றோட்டத்தில் இருக்கிற குத்திகள், தாழ் நாணயங்கள், அதுகள் எல்லாத்தையும் தான் சொல்றது பண நிரம்பல். அப்ப எங்களுக்கு தெரியும் M1, M2, M2B, M4 எல்லாம் பண நிரம்பல் உள்ளது. நாங்கள் இப்ப சுருக்கமாக பண நிரம்பல் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த உள்நாட்டு மதிப்பை பேண முடியும், உறுதிப்பாட்டை பேண முடியும். பண நிரம்பலை என்னென்று கட்டுப்படுத்துவது?
பண நிரம்பலை தேவையான நேரம் கூட்ட வேண்டி இருக்கும், தேவையான நேரம் குறைக்க வேண்டி இருக்கும். அப்ப இப்படியான பண நிரம்பலை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் என்ன உபகரணங்களை மத்திய வங்கி பாவிக்கின்றது? அப்ப இந்த உள்ளக மதிப்பீட்டு உறுதிப்பாட்டை பேணுவதற்காகத்தான் இவ்வளவு வேலையும் நடக்கின்றது. அப்ப என்ன இதுகளை? அப்ப கொள்கை வட்டி வீதங்கள் உங்களுக்கு தெரியும். கொள்கை வட்டி வீதங்கள் என்றால் என்னன்னு நீதி சட்ட ஒதுக்கு வீதம் இருக்கின்றது. மற்றது அந்த துணைநிலை வைப்பு வசதி வீதம், துணைநிலை கடன் வசதி வீதம், மற்றது பகிரங்க சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பகிரங்க சந்தை நடவடிக்கையின் மூலம் திரைசேரி உண்டியல்களை வித்து வேண்டுவதன் மூலம் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது. அடுத்தது வங்கி வட்டி வீதம். வங்கி வட்டி வீதமும் வங்கி வீதம் என்று சொல்லப்படுகின்ற பேங்க் ரேட், பேங்க் ரேட் மூலமாகவும் இதை நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்ப மத்திய வங்கி பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக இந்த உள்ளக மதிப்பின் பெறுமதியை உறுதிப்பாட்டை பேணுகின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது பணத்தின் வெளியக மதிப்பின் உறுதிப்பாடு. பணத்தின் வெளியக மதிப்பின் உறுதிப்பாடு என்பது அந்நிய நாடுகளுடைய நாணயங்களுடன் ஒப்பிடும் பொழுது எங்கட நாட்டு நாணயமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயம். உதாரணமாக இப்ப ஹாட் டாபிக்கா இங்கே இலங்கையிலே கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் என்று சொன்னால், இப்ப கோவிட் பிரச்சனை வந்த காலம் தொட்டு இந்த அந்நிய செலாவணி பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதால டாலர் மட்டுமல்ல எல்லா நாட்டின் பெறுமதியும் இலங்கை நாணயத்தின் ஒப்பிடும்போது உறுதியாகி கொண்டு போகுது. அதாவது இலங்கை நாணயத்தின் பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகுது. 185 ரூபா அப்படி இருந்த டாலர் வந்து அந்த நேரத்துல இன்றைக்கு 200 ரூபாய் 202 ரூபாய்க்கு வந்துட்டது. 15 மாதத்துல 17 ரூபா குறைஞ்சிட்டு. ஆனா சில பேர் சொல்லினோம் வெளியில இந்த மணி லெண்டர்ஸ் அவர்கள்ட்ட 230 ரூபாய்க்கும் போகின்றது டாலர். அப்ப இந்த பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த வெளியாக மதிப்பின் உறுதிப்பாட்டை பேணுவதில் தான் இருக்கின்றது. அதாலதான் இந்த பிரச்சனை வந்துள்ளது. அப்ப இலங்கையின் பிரச்சனை ஏன் இப்படி வந்ததை நாங்க பார்க்க முதல் பணத்தின் வெளியாக மதிப்பின் உறுதிப்பாட்டை நாங்கள் பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியின் செயல்பாடுகளின் மற்றொரு அம்சம் பணத்தின் வெளியாக மதிப்பை பாதுகாப்பது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதை நாங்கள் சிம்பிளா சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நாங்கள் ஒழுங்காக வைத்திருப்பது, உறுதியாக வைத்திருப்பது. இப்ப நான் அதான் சொல்றேன்னா, சில நாடுகளை பாருங்க, சில நாடுகளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வலுவாகி கொண்டு போகும். இப்ப பாருங்க, ஸ்டெர்லிங் பவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 280 ரூபா அப்படி வந்துட்டு. ஏற்கனவே குவைத் டினார் வந்து 600 ரூபாய் எனக்கு தெரியல, 450 500 ரூபா அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அந்த நாடுகள்ல வந்து பணத்தின் வெளியாக பெறுமதி வந்து மிகவும் உறுதிப்பாடாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்தந்த நாடுகள்ட ஏற்றுமதி கூட, இறக்குமதி குறை. அப்ப ஏற்றுமதியுடன் ஒப்பிடும் பொழுது இறக்குமதி குறை. அப்ப நிறைய வெளிநாட்டில இருந்து தங்களோட நாணயத்துக்கு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அப்ப ஏற்றுமதியின் மூலமாக அவர்களுக்கு அந்த காசு வந்து கொண்டிருக்கு. அவர்கள் அதனோட ஒப்பிடும் பொழுது அவர்கள் செய்யும் இறக்குமதி குறைவு. அப்ப அவர்கள் கொடுக்கிற காசு குறைவு. அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனை? இலங்கை வந்து இறக்குமதியில தங்கி இருக்கின்ற ஒரு நாடு. 1977ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கை ஒன்று அமல்படுத்தப்பட்ட பின்பு இறக்குமதியில தங்கி இருக்கின்றது இலங்கை. அப்ப இறக்குமதி பதிலீடு என்று சொல்லப்படுகின்ற இறக்குமதி பதிலாக நாங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் மிகவும் குறைவு. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு உள்நாட்டில் அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் பார்க்க வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மலிவாக இருப்பது காரணம். அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருந்தபடியா இறக்குமதியில தங்கி இருக்கும் ஒரு நாடு. அப்ப இறக்குமதிக்கு பரவாயில்ல, இறக்குமதியில தங்கி இருக்கின்றோம். என்னென்று சொன்னால், இப்ப எண்ணெய் வள நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல எண்ணெய் வளத்தை தவிர பெருசா வேற ஒரு வளவும் இல்லை. அப்ப நிறைய சாப்பாட்டு சாமான்கள் வயல் அவர்களுக்கு தேவையான சாப்பாடுகளை செய்து கொள்வதற்கு கால்நடைகள் அதுகள் தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப அவற்றை எல்லாத்தையும் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி அவர்கள் இறக்குமதி செய்யும் பொழுது அவர்களுக்கு அதிலும் பார்க்க
ஏற்றுமதி வருமானம் கூடுதலாக இருக்கிறபடியா அந்த பிரச்சனைகள் தெரிவதில்லை. அப்ப இப்படியான நிலைமையில இலங்கையில ஏற்றுமதிகள் ஊக்குவிப்பு காணாம இருக்கிறபடியாலும், ஏற்றுமதிக்குரிய வருமானம் காணாம இருக்கிறதாலும், இலங்கையை பொறுத்தமட்டில் இறக்குமதி செலவினம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தொடர்ந்து நாங்கள் வெளிநாட்டு செலாவணியின் மீது கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நாணயம் பெறுமதி குறைந்து கொண்டு வரும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. அப்ப உள்ளக மதிப்பு என்பது உள்நாட்டு விலைகளின் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான பணத்தின் இயலுமை ஆகும். அதை நாங்கள் பார்த்துட்டோம். வெளியக மதிப்பு என்பது வெளிநாட்டு நாணயங்களை வாங்குவதற்கான அதன் இயலுமையாக இருப்பதுடன் இது வெளிநாட்டு நாணயத்திற்கு எதிராக உள்நாட்டு நாணயத்தின் மாற்று வீதத்தை பொறுத்தது. அப்ப இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் மற்றது பொருளாதார முகவர்கள் உலகின் பிற பகுதிகளுடன் வைத்திருக்கும் பொருளாதார பரிவர்த்தனைகளுடன் மாற்று வீதம் நேரடியான தொடர்பை கொண்டுள்ளது. அப்ப பொருளாதார முகவர்கள் உலகில பிற பகுதிகளுடன் வைத்திருக்கும் பொருளாதார பரிவர்த்தனைகளுடன் மாற்று வீதம் நேரடியாக உள்ளது. அப்ப இப்ப நாங்கள் திடீரென அமெரிக்காவுக்கு காசு கட்ட வேண்டி இருக்கும், ஏதாவது பிசினஸ் பர்பஸால இல்லாட்டா ஏதோ ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியின் மூலமாக நாங்கள் அதை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு நாங்கள் அந்த குறிப்பிட்ட நாணயத்தின் மீதான கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கும், நாணயத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி அங்கிருந்து காசு அனுப்பும் பொழுது எங்களோட நாட்டுக்கு பணத்துக்கு கேள்வி அதிகரிக்கும். அப்படியான எக்ஸ்சேஞ்சுகள் நடந்து கொண்டிருக்கும். அப்ப அவை நுகர்வு, உற்பத்தி, விநியோகம் மற்றும் முதலீடுகளின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் தொடர்புபடுத்தப்படலாம். இத்தகைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கல்களும் சென்மதி நிலுவைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்போ நீங்கள் சென்மதி நிலுவை என்றால் என்ன, அந்த அக்கௌண்ட்ஸ்கள், அந்த பிரிவுகள் என்னென்ன மாதிரி காசு வரும் என்றதெல்லாம் நீங்கள் போன ஸ்டேஜில் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். அவை நுகர்வு, உற்பத்தி, விநியோகம் மற்றும் முதலீடுகளின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் தொடர்புபடுத்தப்படலாம். இத்தகைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கல்களும் சென்மதி நிலுவைகளில் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. அப்ப சென்மதி நிலுவை என்ன, நான் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பல, உங்களுக்கு அந்த தியரி தெரியும். ஆகவே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் வேணுமெண்டா ரிஃபர் பண்ணி கொள்ளுங்கோ. செலாவணி மாற்று வீதம் நிலையற்றதாக இருந்தால் பொருளாதார முகவர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை திட்டமிடுவது மற்றும் அவற்றை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவது கடினமானதாக இருக்கும். எனவே மாற்று வீதத்தின் உறுதித்தன்மையை பேணுவதற்கு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. இதனால் உள்நாட்டு நாணயத்தின் வெளியே மதிப்பின் உறுதித்தன்மை பாதுகாக்கப்படும். அப்ப இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, 1977 ஆண்டு வரை 1977 ஆண்டு வரை எங்கட நாட்டுல நிலையான நாணய மாற்று வீதம் இருந்தது. நிலையான நாணய மாற்று வீதம் என்ன, பிக்ஸ் பண்ணி விடுவினம், ஒரு ரேட் ஒரு ஒன்றோடு தான். நான் 77 ஆண்டு நாங்கள் அந்த இதை திறந்து விடும் பொழுது அந்த நாணயம் கடைசியாக நிலையான நாணய மாற்று வீதமாக இருந்தது ஒரு 8 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு யுஎஸ் டாலர் 8 ரூபாவாக இருந்த சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். அப்ப இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா நாடுகளிலையும் அந்த நிலையான நாணய மாற்று வீதம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நிலையான நாணய மாற்று வீதத்தின் ஏற்படுகின்ற பாதகத்தன்மைகள் கூட என்னபடியா உண்மையான வேல்யூவை நிலையான நாணய மாற்று வீதம் காட்டாது. அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்தை நாங்கள் வச்சிருப்போமா இன்றைக்கா இருந்தால் அது ஒரு மாசத்துக்கு ஒருக்காவா 2 கிழமைக்கு ஒருக்காவா அந்த ரேட்டை மாற்ற வேண்டிய நிலைகள் ஏற்படுகின்றது. அப்ப என்ன மாதிரி இந்த நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி இருக்கின்றேன், வெளிநாட்டு நாணயத்தின் மீதான கேள்வி நிரம்பல் அடிப்படையில தான் அந்த நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், 1977 ஆண்டு இலங்கையில அந்த நாணய மாற்று வீதம் திறந்துவிடப்பட்ட நேரத்துல அதாவது நிலையான நாணய மாற்று வீதத்திலிருந்து மிதக்கும் நாணய மாற்று வீதமாக மாற்றப்பட்டது. இப்ப நான் இதுல ஆன்லைன்ல இருக்கிறார்களையும் கொஞ்சம் ஆக்டிவா சம்பந்தப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ வடிவா டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு சொல்லுங்க, மிதக்கும் நாணய மாற்று வீதம் 1977 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பின்பு, இது உங்கள்கிட்ட கேட்கிறது தியரி. அந்த மிதக்கும் நாணய மாற்று வீதத்திலே 2 வகை இருக்கின்றது. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா?
அதாவது மேனேஜ் ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லுவோம், முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீதம். மற்றது ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அதாவது முற்றிலும் திறந்து விடப்பட்ட முகாமைப்படுத்தப்படாத திறந்து விடப்பட்ட நாணய மாற்று வீதம். இதிலே இப்பொழுது இலங்கையில் இருப்பது என்ன நாணய மாற்று வீதம் என்று யாராவது சொல்லிடுமா ஆன்லைனில் இருப்பவர்? கதைக்கலாம் ஃப்ரீயா, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, 77ஆம் ஆண்டு நாணய மாற்று வீதம் மிதக்க விட்ட என்ன, அங்கே வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோட் வந்து முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதமாகத்தான் இருந்தது, முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கு நாணய மாற்று வீதமாகத்தான் இருந்தது. அப்ப அப்படி என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், எங்கட நாணய மாற்று வீதத்தை நாங்கள் திறந்து விட்டதுக்கு என்ன, அது மத்திய வங்கியின் மூலமாக முகாமைப்படுத்தப்படும். அப்ப உண்மையா என்ன நடக்கும் என்று சொன்னா, இப்ப இன்றைக்கு ஒரு நாங்க யூஎஸ் டாலர் 2 எடுத்துக்கொள்வோம், அதுல பல விதமான இதுகள் இருக்கின்ற ஒரு யூஎஸ் டாலர் 2 எடுத்துக்கொள்வோம். அந்த யூஎஸ் டாலரின் மூலமாக நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம், இல்லாட்டா யூஎஸ் டாலரின் மூலமாக இலங்கை நாணயத்துக்கு கேள்வி எழுப்பப்படுகின்றது, அதை நாங்கள் நிரம்பல் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி நிரம்பலின் அடிப்படை இன்றைக்கு எவ்வளவு கேள்வி ஏற்படுகின்றது. இன்றைக்கு இலங்கையில இருந்து எத்தனை பேர் யூஎஸ் டாலர் வேணுமென்று கேட்கணுமோ, அதே மாதிரி எத்தனை பேர் யூஎஸ் டாலரை இலங்கைக்கு கொடுத்து போட்டு இலங்கை நாணயத்தை வேணுமென்று கேட்கணுமோ அதை நிரம்பல் என்று சொல்லுகிறோம். இந்த கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாள் ஒரு விலை தீர்மானிக்கப்படும். ஆனா அந்த அடுத்த நாள் தீர்மானிக்கப்படுகின்ற விலை வந்து ஒரே அடியா டீவியேட் பண்ணி போகக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால அது வந்து ஒரு 2-3% வித்தியாசத்துல தான் அது இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், இப்ப யூஎஸ் டாலர் என்று சொன்னால் தெரியவில்லை என்றால் சொல்லுங்க. யூஎஸ் டாலர் என்று சொன்னால் கொள்வனவு விலை, கொள்வனவு விலை, விற்பனை விலை, விற்பனை விலை. அப்ப இந்த கொள்வனவு விலை விற்பனை விலை என்றால் என்ன என்று சொன்னால், அது வங்கிகள் தாங்கள் வாங்குகிற கொள்வனவு விலை விற்பனை விலை. வங்கிகள் தாங்க வாங்குற கொள்வனவு விலை விற்பனை விலையை தான் இது குறிக்கின்றது. அப்ப இப்ப பாப்போம், யூஎஸ் டாலர் நான் சொல்லுவது வந்து முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்துக்குள்ள மிதக்கும் நாணய மாற்று வீதம். யூஎஸ் டாலர் வந்து கொள்வன விலை 100 ரூபாய், விற்பனை விலை 101 ரூபாய் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு நடந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கு யூஎஸ் டாலரின் மீதான கேள்வி நிரம்பல்களுக்கு ஏற்ற மாதிரி வங்கிகள், மத்திய வங்கி அடுத்த நாள் விடிய 8 மணிக்கு வந்து முதல் நாள் எவ்வளவு யூஎஸ் டாலருக்கு கேள்வி ஏற்பட்டது, எவ்வளவு யூஎஸ் டாலருக்கு நிரம்பல் ஏற்பட்டது. உதாரணமாக யூஎஸ் டாலர் எங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்க, யூஎஸ் டாலருக்கு நாங்கள் ஏற்படுத்தின கேள்வி கூட என்று சொன்னா எங்களோட ரூபாய் பெறுமதி கொஞ்சம் கீழே இறங்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ரூபாய் பெறுமதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதை மத்திய வங்கி செயற்கையாக கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு 1/9ஆம் ஆண்டு என்று சொல்லுவோம். 1/9 எப்படி என்று சொன்னா 2/9 இது 100 ரூபாய் 10%, இது 101 ரூபாய் 20% மாறி இருக்கும். அப்ப நீங்கள் கேட்கணும், இந்த வங்கிகளோட கொள்வன விலை விற்பனை விலை என்ன? வங்கிகள் தாங்கள் டாலரை வேண்டாண்டா இந்த விலைக்கு வேண்டினோம், விற்கிறாண்டா இந்த விலைக்கு விற்பினோம். இப்ப நான் ஒரு 100 டாலரை வச்சிருக்கின்றேன், நான் வங்கிகள்கிட்ட போனா எந்த கொள்வன விலை இல்லை, வங்கிகளோட கொள்வன விலை. அப்ப நான் இந்த விலைக்கு 100 ரூபாய்க்கு தான் விற்கல, எனக்கு 100 டாலர் வேணும்னா நான் 101 ரூபாய்க்கு தான் வேண்டலாம். அப்ப அந்த $1 ரூபாய் வந்து அந்த வங்கிகளுக்குரிய லாபம். அப்ப மத்திய வங்கி என்ன சொல்லுது, இந்த கொள்வன விலையில நீங்க 100 ரூபாய்க்கு
வேண்டுங்கோ, 101 ரூபாய்க்கு வில்லுங்கோ. அப்ப எந்த ஒரு வணிக வங்கியும் 99 ரூபாய்க்கு, இப்ப நான் $100 கொண்டு போயிட்டு சென்ட்ரல் பேங்க் விடிய 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இதுதான் ரேட். நான் போனோட வங்கி சொல்லலாம் 99 ரூபா தான் நாங்கள் விற்கிறோம். ஏன் 99 ரூபாய்க்கு வங்கி விற்குதுன்னு சொன்னா, நான் ஒரு பகுத்தறிவான ஒரு நுகர்வோன் என்றால், பகுத்தறிவான ஒரு டீலர் என்று சொன்னா, நான் 99 ரூபாய்க்கு அந்த வங்கிட்ட கொடுக்க மாட்டேன். நான் நேரா மத்திய வங்கிட்டு போய் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். மத்திய வங்கி 100 ரூபாய்க்கு வேண்டுதுன்னுட்டு. அதே மாதிரி நான் வேண்ட போகும் பொழுது வர்த்தக வங்கியில் சொல்லல இன்றைக்கு டாலர் 102 ரூபா. அப்ப நான் அங்க போக மாட்டேன், மத்திய வங்கிட்ட போய் வேண்டுவேன் 102 ரூபாய்க்கு, 101 ரூபாய்க்கு. அப்ப செயற்கையாக மத்திய வங்கி இந்த ரேஞ்ச் ஒன்றை வீச் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கின்றது வணிக வங்கிகளுக்கு. நீங்கள் இதுக்குள்ள நின்று போட்டி போட்டு உங்களோட டாலர்களை வேண்டி வில்லுங்க. அப்ப நீங்கள் கேட்கலாம், இந்த 1 ரூபாயில ஏற்படுகின்ற வணிக வங்கிகளுக்கு ஏற்படுகின்ற லாபம். அப்ப ஆரம்பத்தில் இந்த டீலர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கவில்லை, மத்திய வங்கியினால உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் இப்ப வர்த்தக வங்கியில மட்டும் கேட்போம். இதுதான் அந்த சிஸ்டம். அப்போ எங்களுக்கு கரன்சி டிப்ரிஷியேட் பண்ணணுன்றது, நாங்கள் எப்பவுமே டாலருக்கான கேள்வியை கூட்டிக் கொண்டு போகணும்னா இப்படித்தான் அந்த ரேட் மாறிக்கொண்டிருக்கும். 3ஆம் தேதி தொடர்ந்து மீது கேள்வி போய்கொண்டிருக்கணும்னு சொன்னால், கூடுதலான கேள்வி ஏற்பட்டு சொன்னால் இப்படி ஒரு ரேட்டா மாறி இருக்கு. அது எவ்வளவு வேகமான கேள்வி பிரஷர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது குறைஞ்சு கொண்டிருக்கு. அதே மாதிரி சொல்லுவோம், நிறைய பேர் இலங்கைக்கு காசு அனுப்பிட்டு டாலர், இன்றைக்கு மார்க்கெட்ல நிறைய டாலர் இருந்தது, ஆனா ஒருத்தரும் பெருசா கேள்வி எழுப்பவில்லை. இது குறைஞ்சிடும். அடுத்த நாள் இது 100 ரூபா 20% இது 101 ரூபா 90% குறையும். அப்ப நீங்க இந்த ட்ரெண்ட பார்க்கலாம். இது குறைகின்றன்னு சொன்னா எங்களுக்கு சப்ளை கூட இருக்குது. US டாலர் சப்ளை, US டாலர் மட்டும் இல்ல, ஃபாரின் கரன்சி சப்ளை. அந்தந்த கரன்சிக்குரிய ரேட்டை பார்க்க எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தன்மை 2000ஆம் ஆண்டு ஜனவரியோட அற்று போய் இப்பொழுது 2000ஆம் ஆண்டிலிருந்து முற்றுமுழுதாக திறந்து விடப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீதம் தான் அமல்படுத்தப்படுகின்றது. அதன் அர்த்தம் என்னன்னா, மத்திய வங்கி இப்படி அனௌன்ஸ் பண்றதுல வணிக வங்கி நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே இதன் நோட்டு போகும். அது கூடுதலான சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்த காலம் மாதிரி இல்லை. இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க அந்த லைசன்ஸ், அந்த இடைநிலையாளர்கள், அதாவது மணித்தரகர்கள், அவர்களிலே லைசன்ஸ் எடுத்து அவர்களும் இப்ப டீலிங்ல இருக்கிறார். அப்ப இதன் மூலமாக உங்களுக்கு விளங்குது அந்த ஃபாரின் கரன்சி என்ன மாதிரி நடக்கின்றது. அப்ப 77ஆம் ஆண்டு முகாமைப்படுத்தப்பட்ட இது இருந்ததுக்கு என்ன, இப்பொழுது அது முழுதாக திறந்து விடப்பட்ட ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக போய் விட்டது. முழுதாக திறந்து விடப்பட்டதாக போய் விட்டது. அப்ப இப்படித்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இலங்கையை உதாரணமாக சொன்னேன். அப்ப அதன் மூலமாக ஒருத்தரும் கட்டப்படுத்துறையில எங்களுக்கு ஏற்படுகின்ற கேள்விகள் நிரம்பலின் அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. அப்ப நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சென்மதி நிலுவையை பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அப்படியான நேரங்கள்ல இப்படி பற்றாக்குறைகள் வரும் பொழுது நாங்கள் ஏதோ ஒரு வகையில வெளிநாடுகள்ல கடன் வேண்டியோ, இல்லாட்டா வெளிநாடுகள்ல நன்கொடைகள் இனாமாக ஏதாவது, இல்லாட்டா இலகு கடன் வசதிகளை பெற்று நாங்கள் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சென்மதி நிலுவையை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருவோம் ஒவ்வொரு வருடம். ஆனா இதுல நடக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது இலகு கடன்களை பெறுவதற்கும் நன்கொடைகளை பெறுவதற்கும் இலங்கை வறிய நாடாக பொருளாதார ரீதியாக உலக வங்கியினாலோ சர்வதேச நாணய நிதியத்தினாலோ, அதாவது IMF என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டாலேயோ இவை
ஒரு வறிய நாடாக இலங்கை கருதப்படுவது இல்லை. இலங்கை வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேறி இப்ப நடுத்தர நிலையில் உள்ள ஒரு நாடாக இப்பொழுது இலங்கையை கருதுகின்றனர். அதன் காரணமாக என்ன நடக்குது என்று சொன்னால், இலங்கைக்கு இப்படியான இலகு சாஃப்ட் லோன் என்று சொல்லப்படுகின்ற இலகு மென்மையான கடன்கள், அதாவது குறைஞ்ச வட்டியில் உள்ள கடன்கள், இல்லாட்டா முதல் 5 வருஷம் ஒரு கடனை தந்து 25 வருஷ கடனை தந்தா முதல் 5 வருஷத்துக்கு நாங்கள் அதை தரமான நீங்க கட்ட தேவையில்லை, பிறகு வட்டியை தாங்கோ, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுகின்ற வசதிகள் ஒன்றும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்ப தாரதெல்லாம் அந்த பிசினஸ் சர்க்கிள்குள்ள இருக்கிற வட்டி வீதத்தின் அடிப்படையில தான் கடன்கள் கிடைக்கும். அப்ப உண்மையாவே இலங்கையில இப்ப என்னத்துக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், இறக்குமதி மருத்துவ விடயங்களுக்கு தவிர மிச்ச இறக்குமதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக வாகன இறக்குமதிகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது ஏன் நடந்தது? அது ஏன் நடந்தது என்று சொன்னால், இப்ப 2020 மார்ச்ல தான் இலங்கையில அந்த கோவிட் தொற்று ஏற்பட்டது. அப்ப 2020 மார்ச் மட்டும் கோவிட் தொற்று ஏற்படுகின்றது, இல்லாட்டா 2019 நவம்பர்லயே கோவிட் தொற்று ஏற்பட்டு சொல்லும் பொழுது இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்ன செஞ்சோம்னா, இலங்கையிலிருந்து முதலீடுகளை வித்ட்ரா பண்ணிக்கொண்டு போக துவங்கினோம். அப்ப இலங்கையிலிருந்து அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை வித்ட்ரா பண்ணிக்கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் வந்து அவர்களுடைய முதலீடுகளை திருப்பி கேட்கும் பொழுது இலங்கை வந்து அந்த காசை வெளிநாட்டு நாணயத்தை கொடுக்கத்தான் வேண்டும். அப்படி கொடுக்காமல் விட இயலாது. அப்படி கொடுக்காம விட்டா இன்னும் கூடுதலாக பிற்காலத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். அவர்கள் வந்து மீண்டும் முதலிட பெற மாட்டார்கள். அப்ப அப்படியான நேரத்துல நாங்கள் வந்து அவருடைய காசை கொடுத்தோம். அப்ப கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நான் இந்த வெளியிலிருந்து பார்க்கின்றவங்களை மாதிரி ஒரு ஆளா இந்த நியூஸ்களை வச்சுதான் நான் இதை சொல்லுகின்றேன். அப்ப அப்படி இருக்கும் பொழுது கோவிட் பிரச்சனை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஈவன் அந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த இலங்கையர்கள் கூட அங்க வந்து கோவிட் பிரச்சனைகள் கூடிட்டோட ஏழுமான மட்டும் அதுகள்ல இருந்து தப்புறதுக்காக கொஞ்ச நாள் அதிஞ்சால வந்து இருப்ப வேண்டி இலங்கைக்கு வந்தார்கள். அப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் கோவிட் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் கேம்ப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இலங்கைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்ப இப்படியெல்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உழைப்பு பிளாக் பண்ணப்படுகின்றது. அவருடைய உழைப்பு பிளாக் பண்ணப்பட்டதால அவர்கள் மாதாந்தம் இலங்கைக்கு அனுப்புகின்ற காசுகள் வராமல் விட்டது. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கைக்குரிய முதலாவது வெளிநாட்டு வருமானம் வந்து இப்படி இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் தொழில் புரிபவர்கள் அனுப்புகின்ற காசாகத்தான் இருந்தது. அப்ப அதுகள் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டு போகும் பொழுது அந்த வருமானங்கள் எங்களுக்கு 2020ஆம் ஆண்டுல கிடைக்காமல் போய்விட்டது. அப்புறம் அதன் மூலமாக பெரிய இழப்புகள் ஏற்படும் பொழுது எங்களால தொடர்ந்தும் இறக்குமதிகளை செய்து கொண்டிருக்கல. என்னென்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட $9 பில்லியன் வர்த்தக நிலுவையில பாதக நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கும் வருடாந்தம். அதாவது ட்ரேட் பேலன்ஸ்ல ட்ரேட் டெபிசிட் ஏற்படும். அப்ப வர்த்தக நிலுவை பாதகமாக அமையும் பொழுது, வர்த்தக நிலைமை பாதகமாக $9 பில்லியன் சும்மாவே ஏற்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது வேர்ஸா போகுது. என்ன, இந்த வெளிநாட்டு உழைப்பாளர்கள்ட பணங்கள் வராம, அப்ப வெளிநாட்டு நாணயத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப அந்த நேரத்துல அரசாங்கம் கட்டாயம் இந்த அனாவசியமான இறக்குமதியில் நிப்பாட்ட வேண்டிய நிலை வந்தது. அதாலதான் அரசாங்கம் வந்து மருத்துவ பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியை தவிர மிச்சம் இல்லாத நிப்பாட்டிச்சு. அப்ப அப்படி நிப்பாட்டாத பட்சத்துல மிகவும் பெரிய பாரிய அந்நிய செலாவணி பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. அப்ப அதே சமயம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் இந்த நாடு பெற்ற கடன்களுக்கு வட்டிகள், கடனை திருப்பி செலுத்துகின்ற தவணை பணங்கள் எல்லாம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த பணங்கள் இதுகள் எல்லாம் செலுத்த வேண்டி இருக்கின்றபடியா அதையும் பாதுகாக்கணும் கூட இந்த இறக்குமதி தடைகள் வந்தது. இந்த இறக்குமதி தடைகள் வந்து நிலைமை நார்மலாகும் பொழுது
பழையபடி வெளிநாட்டில இருந்து ஆக்கள் காசு அனுப்பும் நிலை வரும் பொழுது இது பழையபடி திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்ப இதுதான் இப்ப இலங்கையில இருக்கின்ற இந்த வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்ச். சில பேர் சொல்லி கரன்சி குறைஞ்சோண்டு போகுது, கூடிக்கொண்டு போகுதுன்னு. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் $8 பில்லியன் $7 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 13-14% வெளிநாட்டு நாணயத்துக்கு எதிரான இலங்கை என்ற பெறுமதி குறைஞ்சு கொண்டு வந்தது வெளிப்படையான உண்மை. அப்ப இப்படித்தான் நாங்கள் வெளிநாட்டு பெறுமதியின் உறுதிப்பாட்டை நாங்கள் பேணுவதை பற்றி நாங்கள் படித்தோம். அப்ப அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான அவசியம். அப்ப இலங்கை மாதிரியான நாடுகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்த நிலையான நாணய முறைமை மற்றும் நிதியியல் முறைமையை பேணுதல். அப்ப நிலையான நாணயம், அதாவது ஸ்டேபிள் மானிட்டரி சிஸ்டம் மற்றும் ஃபைனான்சியல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றது எப்படி என்று பார்ப்போம். அப்ப நாணய முறைமை என்பது முக்கியமாக பொருளாதாரத்தில் பண நிரம்பல் அல்லது பணப்புழக்கத்தின் திரவத்தன்மை உகந்த அளவை உறுதி செய்வதற்காக பண நிரம்பலின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் முகாமைத்துவம் செய்வது ஆகியவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் மற்றும் செயல்பாடுகளும் ஆகும். அதே சமயம் நாணய முறைமை என்பது முக்கியமாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கு இடையில் பல்வேறு வழிகள் மூலம் பணத்தை திரட்டுவது தொடர்பான நடவடிக்கைகளில் மத்திய வங்கி மற்றும் வர்த்தக வங்கி தொழில் முறைமை ஆகியவற்றை உள்ளடக்கி உள்ளது. அப்ப இந்த பணத்தின் உறுதிப்பாட்டை நாங்க பேணுவது என்பது எல்லா செக்டரையும் போய் அஃபெக்ட் பண்ணும் என்பது உங்களுக்கு தட்டு தெளிவாக தெரியும். வர்த்தக தொழில் முறைமை ஆகியவற்றை உள்ளடக்கி உள்ளது. நிதியியல் முறைமையானது முக்கியமாக நிதி இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தைகளை கொண்டுள்ளது. நிதியியல் முறைமையானது முக்கியமாக நிதி இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தைகளை கொண்டுள்ளது. அப்ப ஃபைனான்சியல் சிஸ்டம் என்பது ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ் மற்றும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸையும் கவர் பண்றதாக இருக்கும். அப்ப பண நிரம்பலின் உகந்த மட்டத்தை உறுதி செய்வதற்காக நாணய முறைமை திறமையாக முகாமைத்துவம் செய்யப்படாவிட்டால் நிரம்பல் உகந்த மட்டத்தை விட அதிகமாக இருந்தால் ஏற்படும் பணவீக்கம் காரணமாக அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளிப்பதற்கு நிரம்பல் போதுமானதாக இல்லாததால் ஏற்படும் பணச்சுருக்கம் காரணமாக அது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும். எனவே ஒரு உறுதியான நாணய முறைமை பராமரிக்க வேண்டியது மத்திய வங்கியின் பொறுப்பாகும். அப்ப இங்க பாருங்க, பண நிரம்பல சரியான அளவில் நாங்கள் பராமரிக்காட்டா என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். பண நிரம்பல் சரியான முறையில் நாங்கள் பராமரிக்கவிட்டால் பண நிரம்பல் எங்களோட உகந்த மட்டத்தில் ஆப்டிமம் லெவல் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஆப்டிமம் லெவல் பார்க்க கூடுதலாக அந்த பண நிரம்பல் இருந்தால் அப்ப பணவீக்கம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளிப்பதற்குரிய பண நிரம்பல் பார்க்க குறைவாக இருக்குமாக இருந்தால் அங்கு பண சுருக்கம் ஏற்படும். அப்ப இந்த ரெண்டுமே பொருளாதார நடவடிக்கைகளை வசதியாக இலகுவாக ஸ்மூத்தாக கொண்டு செல்வதற்கு இடையூறு அளிப்பதாக இருக்கும். அப்படி இடையூறு அளிப்பதை உறுதியான நாணய முறைமை என்று நாங்கள் சொல்ல இயலாது. அதாலதான் அந்த ரெண்டும் இல்லாம ஆப்டிமம் லெவல்ல வச்சிருக்கோம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அந்த ஆப்டிமம் லெவல் என்பது என்னவென்பது எங்களுக்கு தெரிஞ்சாலும் அது எங்களால எந்த நேரமுமே அந்த ஆப்டிமம் லெவல்ல ஒரு நாட்டால வச்சிருப்பது கடினம். அதாலதான் வருஷத்துக்கு 5 தரமோ 6 தரமோ மத்திய வங்கியின் நாணய சபை, அதாவது அதி உயர் பாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாணய சபை தாங்கள் ஒவ்வொரு 6 மாசம் வருஷத்துல 6 தரம் 7 தரம் கூடி இந்த பண நிரம்பல் மட்டத்தை கூட்டி குறைப்பதற்குரிய முடிவுகளை எடுத்து அதை அமல்படுத்தும். அப்ப ஏன் அப்படியா ஒரு வருஷத்தை 6 முறை 7 முறை என்றா ஒரு மாதம் 1.5 மாசத்துக்கு ஒருக்கா அந்த முடிவுகள்ல மாற்றம் ஏற்படும். என்னன்னா இது அந்த ஒரு ஆத்துல போற வெள்ளம் மாதிரி சில நேரங்கள்ல வேகமா போச்சுன்னா குறைக்கணும். ஒரே அடியா குறைச்சி வச்சோன்னு இருக்கல, அப்புறம் அங்கால தண்ணி தேவைப்படும், அப்புறம் டக்குன்னு திறக்கணும், அப்புறம் மூடணும். அப்படித்தான் இந்த பண நிரம்பல். ஒருக்கா நாங்கள் பண நிரம்பல விட்டோம்னா அது அந்த ஆப்டிமம் லெவலை தாண்டி போயிடும். அப்புறம் டக்குன்னு மறைச்சா தான் அது குறைய வரும். குறைஞ்சா நல்லா குறைஞ்சிடும், அப்புறம் கூட்டணும். அப்படி மாறி மாறி செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
சில நேரங்கள்ல ஒரே அடியா திறந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அங்கால போக விடாம மறைச்சு வச்சு கொண்டிருப்பினோம். அப்படியான பலவித இதுகளெல்லாம் நாங்கள் கொள்கை வட்டி வீதத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். கொள்கை வட்டி வீதத்தினூடாக இதுகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நிதியியல் இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தைகள் ஆகிய இரண்டு மிகை அலகுகள் மற்றும் பற்றாக்குறை அலகுகளுக்கு இடையில் பணத்தை திரட்டுவதற்கு வசதி செய்வதனால் இரு தரப்பினருக்கும் கீழ் உள்ள நிறுவனங்கள் தங்கள் நிதி மூலங்களை அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்பிக்கையுடன் முகாமைத்துவம் செய்ய முடியும். அப்ப இப்ப விளங்குது தானே? அப்ப இதன் மூலம் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா தான் நாங்க யாரும் அந்த பணத்திலேயோ அந்த பைனான்சியல் சிஸ்டத்திலேயோ நம்பிக்கையை வச்சு தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்பிக்கையுடன் முகாமைத்துவம் செய்ய முடியும். நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் உள்ளக மற்றும் தேசிய எல்லைகளுக்குள்ளான செயற்பாடுகளிடையே உள்ள அதிக அளவிலான ஒருங்கிணைப்புடன் நவீன நிதியியல் முறைமை மிகவும் சிக்கலானதாக உள்ளது. எவ்வாறாயினும் பொருளாதார முகவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிதியியல் முறைமையில் தங்கியிருப்பது அவர்கள் அதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பொறுத்தது. அப்ப இப்ப மட்டும் படிச்சதுல யாராவது ஆன்லைன்ல இருக்கிறவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா, கேள்விகள் இருக்கின்றதா என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதை நாங்கள் பிராக்டிக்கல் விடயங்களுடன் நாங்கள் இதை அப்ரோச் பண்ணிக்கணும்னா விஷயத்தை ஈஸியா விளங்கி கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு மட்டும் நான் சொன்ன ஆங்கிள் நீங்கள் எக்கனமியை பார்க்கவில்லை என்று சொன்னால், சாதாரணமாக பேப்பர்கள் பார்க்கும் பொழுது அந்த வர்த்தக செக்ஷனுகளை இல்லாட்டா இங்கிலீஷ் பேப்பர்களை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அதில் உள்ள பிஸ்னஸ் செக்ஷன்களை நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கள் என்றாலே கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை இந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம். ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு ஃபைனான்சியல் மிரரோ ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு நாளும் ஒரு பேப்பர் வருகின்றது. அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸ் விடயங்களையும் பொருளாதார விடயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுவதுதான் அவர்களுடைய விடயங்கள் இருக்கின்றன. அது ஒருக்கா நீங்கள் பார்க்க பழகினீர்கள். அங்கேயா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும், அது ஒரு லஞ்ச் டைம்ல சும்மா பார்த்து கொண்டிருந்தீங்களேண்டா ஒரு நாளும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்கின்றது. அப்ப இதுவரையில ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். செந்தில்நாதன் என்ன பேர் எனக்கு தெரியவில்லை. சார் இட்ஸ் கிளியர் இல்ல. ரைட். மற்ற மாலதியோ மாலதி உங்களுக்கு இரண்டா நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த ஆங்கிள் நிற்கின்றோம், எப்படி போவோம். நாங்கள் இயலுமான மட்டும் கெதியா நாங்கள் பாஸ் பேப்பருக்குள்ள போயிடுவோம். சார் இந்த நோட்ஸ் எடுக்கலாமா? உங்களுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கின்றது தானே. உங்களுக்கு நீங்கள் அந்த இதை நீங்கள் வேற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முதல் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். அப்ப நீங்கள் உங்களுக்கு ஏழுமண்டா நீங்க அதுல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் உங்களோட நான் ஒரு நாளும் தொடர்பு கொள்ளையில நீங்க போன கிளாஸுக்கும் வரையிலேண்டு. நீங்கள் தூர இருக்கின்றீர்களா கொழும்புக்குள் இருக்கின்றீர்களா? ஜெஃப்னா. ரைட். இப்ப நீங்க வேலை செய்கிறீர்களா படிக்கின்றீர்களா? வர்க் பண்றேன். ரைட். எங்க படிக்கின்றீர்கள் நீங்க? இது NDB பேங்க்ல வர்க் பண்றேன். ரைட். அப்ப நீங்கள் கனகாலமா இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் பண்ணி? ஓம் சார். ரைட். இப்ப A லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீமா செய்த நீங்கள்? காமர்ஸ். ரைட். ஓகே. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கிற நல்ல. ரைட். அப்ப நீங்க அந்த இதுல நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் இது பிறகு இந்த யூடியூபும் அவர்கள் போடுவார்கள். அதாவது யூடியூப் மாதிரி உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கை போடுவார்கள், கிளாஸ் ரெக்கார்டிங்க. அதையும் வேணும்னா நீங்க திருப்பி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் அடிஷனல் நோட்ஸா இப்ப இதுல கதைக்கிறத நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அப்ப அடுத்தது நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த நிதியியல் இதை நாங்கள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். நிலையான நாணய முறைமை மற்றும் நிதியியல் முறைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பலவீனமான நிதி அமைப்பு மக்களின் பொருளாதார நடவடிக்கைகளை பல்வேறு வகையான இடர்நேர்வுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடும். அப்ப இதை நான் ஏதோ ஒரு வகையில நான் இப்ப கழிச்சு கொண்டிருக்க நான் முதலே சொல்லிட்டேன். இந்த கிளாஸ் துவக்கத்துல நான் சொன்னேன். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முதல் நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கின்றேன். என்பதால் அவர்கள் நிதியியல் முறைமையின் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாடு தொடர்பாக கவலை கொள்ளும் பட்சத்தில் நிதியியல் முறைமையின் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாடு தொடர்பாக கவலை கொள்ளும் பட்சத்தில் மக்கள் ஒரு நிதியியல் முறைமை மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழக்க நேரிடும்.
அப்ப அதுல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பல நாடுகள்ல இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், நான் சரியாக சொல்கின்றனே தெரியா, கிட்டடியில ஜிம்பாப்வேயில இந்த பிரச்சனை ஒன்று வந்தது. அதற்கு முதல் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே நிறைய நாடுகள்ல இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அண்மையில் ஏற்பட்டது வந்து ஜிம்பாப்வேயில. அது அந்த இயர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கு வந்து அந்த ராபர்ட் முகாபேயின் ஆட்சி காலம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய பாய்ச்சல் பணவீக்கம் ஒன்று ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் பணவீக்கத்தின் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க துவங்கி மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து பொருளாதார ரீதியா பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு பணத்துக்கு பதிலாக வேறு இதுகளை அவர்கள் பணமாக பாவிக்க வெளிக்கிட்டு நிறைய விடயங்கள் நடந்தன. ஆகவே அது வந்து கிட்டடியில ஒரு நாட்டுல, ஒரு அமெரிக்க நாட்டுல நடந்த ஒரு விடயம். ஆகவே அந்த நிலைக்கு போகுமாக இருந்தால் அதற்கு முற்று முழுதாக மத்திய வங்கி தான் பொறுப்பெடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த நாட்டின் மத்திய வங்கி அதை பொறுப்பேற்க வேண்டி இருந்தது. அப்ப எப்பவுமே பணவீக்கம் என்பது மிகவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டி இருக்கும். இல்லாட்டா மக்கள்னு அன்றாட வாழ்வில அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பலவீனமான நிதி அமைப்பு மக்களின் பொருளாதார நடவடிக்கைகளை பல்வேறு வகையான இடர்நேர்வுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடும் என்பதால் அவர்கள் நிதியியல் முறைமையின் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாடு தொடர்பாக கவலை கொள்ளும் பட்சத்தில் மக்கள் ஒரு நிதியியல் முறைமை மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழக்க நேரிடும். அதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். நீங்கள் ஏ லெவல்ல இதுகளை பற்றி எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா ஏ லெவல்லே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இல்லாட்டா நீங்கள் இந்த இன்டர்மீடியட் லெவல்ல நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் அந்த நம்பிக்கையை இழந்தவுடன் அவர்கள் படிப்படியாக எதிர்வு கூற முடியாத சூழ்நிலையில் முறைமையில் இருந்து விலகி செல்ல தொடங்கினால் நிதியியல் குழப்பங்கள் மற்றும் முழு முறைமையின் சரிவும் ஏற்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய முழு முறைமை என்று சொல்லப்படுறது சனம் பணத்திலே நம்பிக்கை இல்லாம போய் இந்த வங்கிகள் நிதியியல் முறைமை என்று சொல்லப்படுகின்றது பேங்க்ஸ்லயும் நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப உதாரணமாக எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல இப்ப உதாரணமா நாங்க பழையபடி இலங்கையை நாங்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டா எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு வங்கிகளும் பிரச்சனை ஏற்படும் பொழுது மத்திய வங்கி ஏதோ ஒரு வகையில அந்த வங்கிகளை உறுதிப்பாட்டுக்கு பழையபடி ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு வங்கியில ஏற்படுகின்ற பிரச்சனை அந்த சிஸ்டத்திலேயே நிதியியல் முறைமையிலேயே வாடிக்கையாளர்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தி அதன் மூலமாக முழு பொருளாதார நிலைமையும் கலெப்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக 2003ஆம் ஆண்டுன்னு நினைக்கின்றேன். 2003ஆம் ஆண்டு ஜனவரியிலேயோ இல்லாட்ட 2002ஆம் ஆண்டு டிசம்பர்ல இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரமுக பேங்க் என்ற ஒரு லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் வங்கி ஒன்று இருந்தது. அதாவது உத்தரவு பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கி. அது வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் இல்லை. அப்ப அந்த காலத்துல கொஞ்சம் வங்கிகள் தான் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க். அந்த காலத்துல நிறைய வங்கிகள் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் ஆயிருந்தன. டிஎஃப்சிசி வங்கி, என்டிபி வங்கி, சேமிப்பு வங்கி, சனச வங்கி, இந்த பிரமுக வங்கி, அப்படியான வங்கிகள் நிறைய இருந்தன. இப்ப வந்து டிஎஃப்சிசி வங்கியும் என்டிபி வங்கியும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு போனபடியா அவையில் வந்து லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸாக மாறிவிட்டன. அப்ப இந்த வங்கி முறியும் பொழுது மத்திய வங்கி ஒரு முடிவு எடுத்தது, அதை லிக்விடேட் பண்ணுவோம் என்று, அதை கலைத்து விடுவோம் என்று. அப்ப அந்த நேரத்திலே நான் அங்கே இந்த உண்மையான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் சொன்னால், அந்த அறிவிப்பு வந்து அடுத்த நாள் நான் அந்த வங்கியில நின்ற நாள் தொழில் நிமித்தம் நாங்கள் அங்க போய் அந்த வங்கியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற நேரம் இது கேட்க அந்த ரோட்டிலையும் அந்த வாசல்லையும் எவ்வளவோ வாடிக்கையாளர் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் பட்டு ஒரு பெரிய அன்ரெஸ்ட் ஒன்று ஏற்பட்டதை நாம் பார்க்கக்கூடிய இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கும் என்னால பார்க்கக்கூடிய என்னன்னா, அந்த ஓய்வூதியம் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் அங்க கூடுதலான கொஞ்சம் மார்க்கெட்ல பார்க்க கூடுதலான வட்டி வீதம் அங்க வைப்புகளை
வைத்தவர்கள் எவ்வளவு ஓய்வூதியம் பெற்றவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்தவர்கள், 2-3 பேர் தற்கொலை செய்த செய்திகளையும் நான் பார்த்தேன். அப்ப அப்படி ஒரு அண்ட்ரஸ்ட் வந்த நிலையில் பிறகு அந்த வைப்பாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தற்காலிக சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக போராடி அரசாங்கத்துடன் கதைத்து அப்புறம் அந்த வங்கி வைப்பாளர்கள் எல்லாரும் இல்ல அந்த வங்கியை முறிய விடக்கூடாது என்ற ஒரு அரசாங்கத்தின் மூலமா மத்திய வங்கிக்கு சஜஸ்ட் பண்ணி இப்பொழுது இலங்கை சேமிப்பு வங்கி என்ற பெயரில் அது இயங்குகின்றது. இலங்கை சேமிப்பு வங்கி என்ற பெயரில் அது இயங்குகின்றது. அப்ப இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது மக்கள் பெரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி ஏற்படும். அதைத்தான் நான் இதுல சொல்ல வருகின்றேன். உதாரணமாக இலங்கையிலே ஒவ்வொரு வருடமும் ஒரு நிதி கம்பெனியாவது முறிவடைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நீங்கள் பேப்பர்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதன் மூலமா வாடிக்கையாளர்கள் படுகின்ற கஷ்டங்கள், வாடிக்கையாளரால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இல்லாட்டா பேப்பர்கள்ல நீங்க பார்க்க தெரியும். Mr. Deshanta, I am in a class. I will call you in hours time. Okay. ஏற்படும். அப்ப அப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். நீங்கள் பேப்பர்ல பார்க்க தெரியும். பிறகு அந்த நிதி கம்பெனியின் வாடிக்கையாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குவார்கள். பிறகு இப்பொழுது அதில் இந்த இடத்திலே நான் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். என்னன்னு சொன்னால், இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முதலே இலங்கை மத்திய வங்கி ஒரு முடிவு எடுத்தது. இப்படியே நாங்கள் விட்டுட்டு இருக்க இயலாது, இப்படியான இந்த பைனான்சியல் சிஸ்டத்துல வாடிக்கையாளர் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்ற அடிப்படையில ஒரு வேலை நடந்தது. என்னன்னு சொன்னால், இந்த வாடிக்கையாளர் காப்புறுதி, வைப்பு காப்புறுதி, டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது ஒரு காப்புறுதி, ஒரு தனிப்பட்ட ஒரு, அதாவது செப்பரேட் ஒரு இன்சூரன்ஸ் பாடியாக நாங்கள் அதை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த வங்கிகள் எல்லாம் வந்து யார் யார் வைப்புகளை வைத்திருக்கணும். நான் இதுல நிதி கம்பெனியை பற்றி சொல்லி, நிதி கம்பெனி உள்ளடங்குவதோ தெரியவில்லை, வங்கிகளை பற்றி நான் கருக்கின்றேன். சொல்லுவோம் 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால், 1 லட்சம் ரூபாய் ஒரு வைப்பாளர் வைப்புல வச்சிருக்கிறாருன்னா அவர் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாயை வருஷம் பிரீமியமா கட்டணும். அது எவ்வளவு எனக்கு தெரியா, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி கட்டி 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 அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு போகுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு வங்கி முறியும் பொழுது அங்கே வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு அந்த காப்புறுதி பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காப்புறுதி கம்பெனி வங்கி சார்பாக கொடுக்கும். அப்ப இப்ப நான் நிதி கம்பெனிகளுக்கும் அது உள்ளடக்கப்பட்டுள்ளது. என்று சொன்னால், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்ப கிட்டடியில த ஃபினான்ஸ் கம்பெனி என்பது முறிவடைந்து போகும் பொழுது 6 லட்சம் ரூபாய் மட்டும் வைப்பிலிட்ட வைப்பாளர்களுக்கு உடனடியாக அந்த பணம் வழங்கப்பட்டது. அது பிறகு நான் கேள்விப்பட்டேன் 11 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 11 லட்சம் ரூபாய் மட்டும் வைப்பிலிடப்பட்டுள்ள வைப்பாளர்களுடைய பணங்கள் வந்து உடனடியாக வைப்பு செய்யப்படும். பணத்தை திருப்பி செலுத்துவார்கள் அந்த வைப்பாளர்களுக்கு அந்த காப்புறுதி கம்பெனி. அப்ப 11 லட்சத்துக்கும் பிறகு மேலதிகமாக பணத்தை வைத்தவர்களுடைய நிலை என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்ப நான் 20 லட்சம் போட்டிருக்கேன்னா அந்த 20 லட்சத்துல 11 லட்சம் போட்ட காசு உடனே கிடைக்கும். மிச்சம் 9 லட்சம் வந்து அந்த நிதி கம்பெனியை நாங்கள் சொத்துக்களை வித்து மற்ற கொடுப்பனவுகள் எல்லாம் தெரியும் தானே, யாருக்கு முதல் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். அதுல வாடிக்கையாளர்களும் மிகவும் முக்கியமான ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டியாக்கள். அதன் அடிப்படையில் புரோராட்டா அடிப்படையில், வீதாசார அடிப்படையில் அந்த பணம் கிடைக்கும். ஏன்னு சொன்னா வித்து வாரது நட்டத்துக்கும் விற்கலாம். வைப்பாளர்களோட அமௌண்ட்டுக்கு கணக்கான தொகை வந்து ஒரு நாளும் எங்களுக்கு கிடைப்பது இல்லை. அப்ப குறைவாக கிடைக்கும், பெரும்பாலும் குறைவாக கிடைக்கும் பொழுது அந்த பணத்துல அந்த புரோராட்டா பேசிஸ்ல தான் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படியான டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமுகள் வந்து அமுல்படுத்தப்பட்டு இப்படியான இடர் நேர்வுகள் ஏற்பட்டாலும்
அதை சமாளிக்கும் தன்மைகளுக்குரிய இதுகளாக இலங்கையில அது அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்ப இது பெரும்பாலும் வர்த்தக வங்கிகள் இப்படியான இந்த டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு போக விரும்புவதில்லை. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய காஸ்ட், அதாவது ஒரு டிபாசிட்டை நான் எடுக்கிற 1 லட்சம் ரூபாய் ஒரு வங்கியா, இப்ப நான் ஏன் வங்கி என்று வச்சுக்கூட நான் 1 லட்சம் ரூபாயை நான் எனக்கு டிபாசிட்டா நான் எடுக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கு அதுக்குரிய செலவு இருக்கின்றது. உதாரணமா நான் அதுக்கு 5% வட்டிக்கு நான் 1 லட்சம் ரூபாய் எடுக்கின்றேன்னா வருஷம் 5% வட்டி கொடுக்கணும். அப்ப வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு 1% இல்லாட்டா 1% 100 ரூபாய் நான் டிபாசிட் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னா அது 6% போயிடும். 5% காஸ்ட் 6% போயிடும். அதை தவிர எனக்கு நிலையான மேந்தலைகள் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் காஸ்டுகள் இருக்கின்றது. அந்த வங்கிக்குரிய பிரான்ச், ஒரு பிரான்ச் எடுக்கிறதுனா அந்த பிரான்ச்சின் எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், ஸ்டாஃப் சம்பளம், ரெண்ட் எல்லாம் இருக்கின்றது. அது ஒரு பிரான்ச்சோட நிக்க போறது இல்லை. அந்த முழு வங்கியின் ஓவர்ஹெட் காஸ்டையும் சமமாக பிரித்து எடுக்கப்படுகின்றது. அப்ப அது 2% இருக்கலாம். அப்ப 5% வட்டிக்கு நான் எடுக்கின்ற ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தின் காஸ்ட் கிரயம் 5% அல்ல. இப்ப 2% நிலையான இதுகளுக்குள்ள அதுக்குள்ள இந்த காப்புறுதிக்குரிய பிரீமியம் கட்டுப்பணம் 1% வந்திருக்கின்றது. அப்ப 8% போய்விட்டது. இது தவிர எத்தனையோ இதுகள் இருக்கின்றன. அப்ப அப்படி என்ற கிரயம் கூடிக்கொண்டு போகுமா இருந்தால் நான் கடன் கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற லாபம் குறைவாகத்தான் இருக்கு. அதனால இந்த வைப்பாளர் காப்புறுதி விடயத்துக்குள்ள இப்படியான லாப நோக்கம், வர்த்தக வங்கிகள் என்ன, நிதி கம்பெனிகள் என்ன, எல்லாரும் லாப நோக்கத்தோட தான் செயற்படணும். அப்ப அவர்களுக்கு இது விரும்புவதில்லை. அப்படி விரும்பாத பட்சத்துல அவர்கள் இதுக்கு எதிராகத்தான் நிற்க பார்ப்பார்கள். அதே சமயம் அவர்களால மாட்டேன்னு சொல்லலாது, என்ன நடைமுறையில நடக்கிற விடயங்களை வைத்து. ஆகவே அதுக்காக மத்திய வங்கி அந்த நிதி கம்பெனிகள், நிதி நிறுவனங்களை, நிதி கம்பெனிகளை, வங்கிகளை கட்டாயப்படுத்தவும் இயலாது. அப்ப இப்படியான பிராக்டிகல் உதாரணங்கள் ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் புரிந்து கொண்டு போகும் பொழுது அப்படியான உதாரணங்களை காட்டித்தான் அவர்களை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அப்ப இங்க வைப்பாளர்கள் இனி வங்கிகளுக்கோ நிதி கம்பெனிகளுக்கோ போறவர்கள் இந்த அறிவை வச்சுக்கொண்டு இதை உறுதி செய்து கொண்டுதான் வைப்புகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஒரு தனிநபர் நிறுவனத்திற்கு அல்லது முழு நிதியியல் முறைமைக்கும் மட்டுப்படுத்தப்பட மாட்டாது. தொற்று விளைவுகள் மூலம் அது முழு பொருளாதாரத்தையும் செயலிழக்க செய்வதுடன் சமூகம் மற்றும் அரசியல் பிரச்சனைக்கும் வழிவகுக்கும். அப்ப தொற்று விளைவுகள் என்று நாங்கள் இங்க சொல்லுவது என்னென்று சொன்னா, ஒரு வங்கியில ஒரு பிரச்சனை வந்தேன்னு கேள்விப்பட்டாலே வாடிக்கையாளர் அடுத்த நாள் போய் நிப்பினும் தங்களோட காசுகளை எடுப்பதற்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப வங்கி, நான் இப்ப நேரம் காய்ச்சி கொண்டிருந்தேன், நீங்கள் படிச்சிருப்பீங்கள், வங்கிகளோட நோக்கம் லாபம் உழைப்பது. அதே சமயம் ஒரு திரவத்தன்மையை வச்சிருப்பினும் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும், அடுத்த நாள் வாடிக்கையாளர்களோட பிரச்சனைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும். அப்ப இந்த நிலைமையில நீங்கள் என்ன செய்யணும்? வாடிக்கையாளரோட பணத்தை அவர்கள் கடன் கொடுத்து போட்டு இருக்கும் பொழுது திடீரென்று வாடிக்கையாளர்கள் போய் காசு கேட்கும் பொழுது அங்க காசு இருக்காது வங்கிகள்கிட்ட வாடிக்கையாளருடைய காசை கொடுப்பதற்கு. அப்ப கேட்டவுடன் காசு கிடைக்கவில்லை, நான் நாளைக்கு வாங்க தாரம்னு சொன்னா வாடிக்கையாளரோட சந்தேகங்கள் இன்னும் அதிகரிக்கும். வாடிக்கையாளரோட சந்தேகம் அதிகரிக்கும் பொழுது மேலும் மேலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதைத்தான் அந்த தொற்று விளைவுகள் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப இந்த நிலைமை ஒரு வங்கிக்கு இன்றைக்கு ஏற்பட்டுட்டோன்னா கதை பரவிச்சு மக்கள் மத்தியில, நாளைக்கு எல்லா வங்கி மூன்றுக்கும் சனம் போய் நிற்கும். அப்ப the whole banking system-ஏ lost. The whole banking system-ஏ lost. அதுதான் முழு பொருளாதாரத்தையும் செயலிழக்க செய்வதுடன் சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். அப்ப இது பணவீக்கத்தின் காரணமாகவும் நடக்கலாம், ஏதாவது ஒரு சிக்கலின் காரணமாகவும் நடக்கலாம். நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மையுடன் தொடர்புடைய 2 பகுதிகள் உள்ளன. நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மையுடன் தொடர்புடைய 2 பகுதிகள் உள்ளன. இங்க நான் நிதியியல் முறைமை என்று நான் சொல்றது ஃபைனான்சியல் சிஸ்டம்.
பைனான்சியல் சிஸ்டம் என்று நான் இங்கே சொல்வது மத்திய வங்கியிலிருந்து ஒரு பணம் வந்து அச்சடிக்கப்பட்டு இந்த வங்கி உத்தியோகபூர்வமான வங்கிகளின் ஊடாகத்தான் பாமர மக்கள்கிட்டையும் போய் சேருது. அதைத்தான் இந்த பைனான்சியல் சிஸ்டம் என்று நான் இங்கே சொல்லுகின்றேன். தவறான நிறுவன முகாமைத்துவம் அவர்களை இடர்நேர்வுக்கு உள்ளாக்கும். அப்ப இங்க பாருங்க, இதைத்தான் இவ்வளவு நேரம் நாங்க சொன்னா தவறான நிறுவன முகாமைத்துவம். அதை எங்களால ஒன்றுமே செய்யல. ஒரு மத்திய வங்கியின் அடிப்படையில தவறான நிறுவன முகாமைத்துவம் நான் சொன்ன அந்த பிரமுக வங்கியின் ஸ்டோரி என்னன்னு சொன்னா அது வந்து வேலை இன்டென்ஷனலி அந்த அதாவது ஒரு கள்ள வேலை செய்யணும் என்ற உத்தேசத்தோடையே அந்த வங்கியை உருவாக்கி வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயோ கடன்களை கொடுத்து அதே காசில் எடுத்துக்கொண்டு அவை போய்விடும். அப்ப அது மட்டுமல்ல, தவறான நிறுவன முகாமைத்துவம், அந்த எஃபிஷியன்சி, அந்த கட்டித்தனம் இல்லாத மேனேஜ்மெண்ட் இருக்கும் பொழுதும் இல்லாட்டா ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு இல்லாத மேனேஜ்மெண்ட்ல ஆக்கள் இருப்பினமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்கும். ஒரு கள்ளன் களவெடுக்க துவங்கிட்டான் என்று சொன்னால் அவன் மிகவும் குறைஞ்ச வீதத்துலதான் ஒருத்தன் மாறுவான். 5 வீதம் 10 வீதம் உள்ளவன் தான் மனமுணர்ந்து மாறுவான். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இல்லாட்டா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அத மாதிரி தான் இந்த ரெக்கார்ட்ஸ், நல்ல ரெக்கார்ட்ஸ் உள்ளவர்கள் தான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க வேண்டும் என்பதை அது எல்லா இடங்கள்லயும் மத்திய வங்கியில அது ஒரு பாலிசியாக வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளையான ஒருத்தன் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும், ஒரு வங்கியின் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் அந்த வங்கியை பிள்ளையா கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். அப்ப தவறான நிறுவன முகாமைத்துவம் அவர்களை இடநேர்வுக்கு உள்ளாக்கும். முழு முறைமையும் இடநேர்வுக்கு உள்ளாக்கும். சில தவறான வடிவமைப்புகளை முழு முறைமையும் உருவாக்கக்கூடும். எனவே நிதியியல் நிறுவனங்கள் சர்வதேச தரத்தின்படி முகாமைத்துவம் செய்யப்படுவதை உறுதி செய்வதும் முழு நிதியியல் முறைமையும் உள்நாட்டு மற்றும் அல்லது சர்வதேச மட்டத்தில் தோற்றக்கூடிய சாதகமான அதிர்ச்சிகளுக்கு மீண்டு வரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்பதை உறுதி செய்வதும் மத்திய வங்கியின் பொறுப்பாகும். அப்ப இதுலதான் இந்த மத்திய வங்கி வந்து என்ன செய்யுது, ஒரு தவறான முகாமைத்துவம் ஒன்று இருக்கின்றதா, இல்லாட்டா ஒரு முகாமைத்துவம் வந்து தவறான முறையில நடைமுறைப்படுத்தப்படுவதா என்பதை மத்திய வங்கியின் பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வங்கி மேற்பார்வை திணைக்களம், அதே மாதிரி நிதி கம்பெனிகளை மேற்பார்வை செய்வதற்கு வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களம் என்று 2 திணைக்களங்கள் உள்ளன. 2 திணைக்களங்கள் உள்ளன. அப்ப உதாரணத்துக்கு அந்த 2 திணைக்களங்களும் என்ன செய்யும் என்று சொன்னா, அந்த 2 திணைக்களங்களும் தான் இந்த வங்கியில் நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுப்போம், வங்கி மேற்பார்வை திணைக்களம். அந்த வங்கி மேற்பார்வை திணைக்களம் என்ன சொன்னா, வங்கிகள்ல வந்து இயலுமான மட்டும் இந்த தவறான முகாமைத்துவம் இருக்கின்றதா, இல்லாட்டா வங்கி ஏதோ ஒரு கட்டத்துல தவறான நிலைக்கு போகின்றதான்றதை மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்ப வங்கி ஏதோ ஒரு வகைக்கு ஒரு கட்டத்துல வங்கி ஏதாவது பிள்ளையான முகாமைத்துக்கு போகுதுன்னா உடனே டக்குண்டு அந்த சிக்னல் இவியலுக்கு வரும். அந்த சிக்னல் வந்துட்டு என்று சொன்னால் அதை வந்து டக்குண்டு மத்திய வங்கியில உள்ள அந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கு பொறுப்பானவர்கள் என்ன செய்கிறது, அவர்களுக்கு அறிவிப்பார்கள், நீங்க எப்படி பிழைச்சு போயிட்டீர்கள், நீங்கள் உடனடியாக இதை சரிப்படுத்த வேண்டும் என்று உடனே ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பார்கள், அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள். அப்ப என்னண்டு இந்த சிக்னல் மத்திய வங்கிக்கு கிடைக்குது என்று சொன்னா 2 வருடங்களுக்கு ஒருக்காக பிசிக்கலா நேரடியாக போய் அந்த வங்கிகளில் உள்ள ரெக்கார்ட்ஸ்கள் எல்லாத்தையும் மத்திய வங்கியில இருக்கிற அந்த உத்தியோகத்தர்கள் போய் அதை சூப்பர்வைஸ் பண்ணி பார்ப்பார்கள். பார்த்து என்ன பிள்ளையா இருக்கின்றது என்று நேரடியாக 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்டாட்யூட்டரி பேங்கிங் ஆக்ட்ல இருக்கிறது இல்லாட்டா மானிட்டரி லாவில் இருக்கின்றது 2 வருடத்துக்கு ஒருக்கா நேரடி கண்காணிப்பு மேற்பார்வையுண்ட செய்யணும். ஆன்லைன் சூப்பர்விஷன் என்று நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம். அப்ப அதை தவிர ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்று சொல்வார். ஆன்லைன் இல்ல ஆன் சைட் சூப்பர்விஷன் என்று, அதான் அங்கே நேர போய் சூப்பர்வைஸ் பண்றது. ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்று ஒன்று உள்ளது. அதுதான் முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் சில ரிட்டர்ன்ஸுகளை அனுப்ப வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக இப்ப நான் சொன்னேன், லாப நோக்கமுடைய வங்கிகள் கூடுதலான லாபம் எங்க கிடைக்கும்,
நீண்டகால கடன்களை கொடுத்தா தான் கூடுதலான லாபம் கிடைக்கும். குறுங்கால கடன்களை கொடுத்தா கொஞ்சம் வட்டி தான் கிடைக்கும். அவைகள் நீண்டகால கடன்களை கொடுத்தா இந்த நாளைக்கு பொதுமக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த திரவ நிலை லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அவை உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லிக்விடிட்டி ப்ராப்ளம். அப்போ மாசம் எங்களுக்கு மத்திய வங்கி லிக்விடிட்டி ரிட்டர்ன் ஒன்று அனுப்ப வேண்டும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், திரவ நிலையில 100% திற நிலையில காசாக அல்லாத இலகுவாக காசாக மாற்றக்கூடியதான, அதாவது திரைசேரி உண்டியல்கள் இல்லாட்டா வேற ஏதாவது வங்கி வைப்புகள் அப்படியான இலகுவாக காசாக மாற்றக்கூடியதான திரவ நிலை அந்த வங்கி 20% வைத்திருக்கும். தன்னை சொத்துக்கள்ல 20% வச்சிருக்கணும் என்பது அது நிறைய கால்குலேஷன்ல வேறுகள் இருக்கு. நாங்கள் இப்ப சிம்பிளா விளங்கிக் கொள்வோம். அப்ப அந்த 20% பூர்த்தி செய்கின்றதா என்பதை மத்திய வங்கி அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கும். அப்ப எங்கேயுமே முதலாவது ஒரு பிரச்சனை எங்க வரும் என்று சொன்னா, இந்த நிறுவனம் வங்கி மட்டும் இல்லை, இந்த நிறுவனத்திலேயும் ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னா அது திரவ நிலையால். திரவ நிலைகள் குறைஞ்சது என்றால் எந்த நிறுவனமும், வங்கி மட்டுமில்லை, எந்த நிறுவனமும் சிக்கல்ல மாட்டும். மிக இலகுவாக லிக்விடேட் ஆக போகக்கூடிய சான்சஸ், பேங்க்ரப்ட் ஆக போகக்கூடிய சான்சஸ் இருக்கின்றது. நட்டம் ஏற்படலாம். ஒரு நிறுவனம் 5-6 வருஷம் நட்டத்தில் தெரியலாம் இருக்கலாம், நட்டத்தை ஆறுதலாக சரிப்படுத்தலாம். ஆனால் காசு விஷயம் சரிவரவில்லை என்று சொன்னால், லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு கிழமையில கூட அது லிக்விடேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கின்றன. அப்ப இதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இவ்வளவு க்ளோஸா இந்த நிதி நிறுவனங்களையும் வங்கிகளையும் இந்த மத்திய வங்கி ஏன் சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு இருக்குது என்று சொன்னால், இந்த பிரச்சனையை சிம்பிளாக சுருக்கமாக தீர்ப்பதற்கு, இல்லாட்ட இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக என்பதுதான் உண்மையான காரணம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்வது நல்லது. இப்ப இதுல நீங்கள் ஏதாவது, நான் இதுல பிராக்டிக்கலா சொன்னதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கும் உண்மையாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு. அப்ப மூன்றாவது வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுதல். அதைத்தான் நாங்கள் இப்ப கதைச்சினாங்க. வங்கி தொழில் முறைமை, குறிப்பாக வர்த்தக வங்கி தொழில் முறைமை பல முக்கியமான அம்சங்களை கொண்டுள்ளது. அவை நாணய முறைமை மற்றும் நிதியியல் முறைமை ஆகிய இரண்டின் கீழ் வருகின்றது. அப்ப மானிட்டரி மேனேஜ்மெண்ட், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகிய இரண்டின் கீழ் வருகின்றது வங்கி தொழில் முறைமை. அப்ப வர்த்தக வங்கிகள் அவற்றின் கடன் வழங்கும் நடவடிக்கைகளின் மூலம் பணத்தை உருவாக்கும் திறன் கொண்டவை என்பதால் அவை வங்கி பணத்தின் வடிவத்தில் திரவத்தன்மையை உருவாக்குவதில் அவை நாணய முறைமையின் கீழ் உள்ளன. அப்ப உங்களுக்கு தெரியும், வங்கிகள், வர்த்தக வங்கிகள் நடைமுறை வைப்பினூடாக பணத்தை உருவாக்கும் தன்மையை கொண்டுள்ளது என்ற காரணத்தால அவைகள் என்ன செய்வீனம் என்று சொன்னால், கடனை கொடுத்து கொண்டு அவைகளுக்கு அடுத்த பிரச்சனை இல்லை. கடனை கொடுத்து கொண்டு தங்களோட லாபத்தை ஏற்படுத்தி கொண்டு போயினோம். அதன் ஒரு பை ப்ராடக்டா, பை ஆக்சிடென்டாக என்ன நடக்கும்? பணம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்ப இதால ஏற்படுகின்ற பிரச்சனையை குறைக்க வேண்டும். அப்ப அதுவும் மத்திய வங்கிக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்று சொன்னால், இந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது. பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது என்ற தேவை காரணமாக இந்த வங்கியோட சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இந்த மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப வர்த்தக வங்கிகளும் நிதியியல் இடையீட்டு செயல்பாட்டில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எனவே அவை நிதியியல் முறைமையின் கீழும் உள்ளன. அப்ப வர்த்தக வங்கிகள், நாம் பணத்தை பற்றி கேட்க வர்த்தக வங்கி அம்பிடுது. அப்ப அதுல எல்லா வங்கிகளும் இல்ல, லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள் மட்டுமே. அவையில் மட்டும்தான் நடைமுறை கணக்கு வச்சிருக்கலாம். உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கு இயலாது. ஏன்னா அவையில் நடைமுறை கணக்கை வைத்திருப்பது இல்லை. அப்ப வர்த்தக வங்கிகளும் நிதியியல் இடையீட்டு செயல்பாட்டில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எனவே அவை நிதியியல் முறைமையின் கீழும் உள்ளன. நிதியியல் முறைமையின் கீழும் உள்ளன. நிதியியல் முறைமையில் வங்கி தொழில்துறை ஆதிக்கம் செலுத்துவதால் அதன் உறுதித்தன்மை மிகவும் முக்கியமானதாகும்.
அதன் உறுதித்தன்மை மிகவும் முக்கியமானதாகும். அதுதான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு காய்ச்சினான். அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த உறுதித்தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வங்கி தொழில் முறைமை உறுதியானதாகவும் மற்றும் அதிர்ச்சிகளுக்கு மீண்டலும் தன்மை கொண்டதாகவும் இருந்தால் சில வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் நிதியியல் சிக்கல்களை உருவாக்கும் போது கூட அது முழு நிதியியல் முறைமைக்கும் ஒரு பாதுகாப்பு சுவராக செயல்படக்கூடும். மறுபுறம் உறுதியற்ற தன்மையின் அறிகுறிகளை வர்த்தக வங்கி தொழில் முறைமை உருவாக்கினால் அது மற்ற நிறுவனங்களை முழு நிதியியல் முறைமையும் சீர்குலைக்கும். எனவே வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவது மத்திய வங்கியின் நோக்கமாகும். அப்ப இங்க ஒரு வரிய பாருங்கோ, வங்கி தொழில் முறைமை உறுதியானதும் மற்றும் அதிர்ச்சிகளுக்கு மீண்டலும் தன்மை கொண்டதாகவும் இருந்தால் சில வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் நிதியியல் சிக்கல்களை உருவாக்கும் போது கூட அது முழு நிதியியல் முறைமைக்கும் ஒரு பாதுகாப்பு சுவராக செயல்படும். இப்ப பாருங்க, அதுல என்ன சொல்லிட்டோம்னா, நாங்கள் வர்த்தக வங்கிகள் இல்லாட்ட வங்கிகள் தாங்கள் சரியான ஸ்ட்ராங்காக இருந்தால் சில நிதி நிறுவனங்கள், சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கூட இல்லாட்ட ஒரு வர்த்தக வங்கி கூட ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும் போது இந்த நிறுவனங்கள் அதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. ஒரு கடனை கொடுத்தோ ஏதோ ஒரு வகையிலேயோ கொடுத்து அவையில காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். உதாரணமா இப்ப நாங்கள் 3 பேர் இருக்கின்றோம் சொன்னால் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தாலாவது இன்னொரு ஆள், நாங்கள் 2 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தால் இன்னொரு ஆளுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் அவையில பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. இது நானும் எல்லாருமே பிரச்சனையில் இருக்கும்போது அடுத்தவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது உங்களால காப்பாற்ற முடியாத ஒரு தன்மை ஏற்படும். உதாரணமாக இன்னொரு வகையை சொல்ல போனா, இந்த நிதி கம்பெனிகள்ல பிரச்சனைகள் வரும்போது இந்த வங்கிகள் இனியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் சில வேளை இந்த வங்கிகள் கூட அந்த நிதியியல் நிறுவனங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லாட்டா அந்த வங்கிகள் வந்து அந்த நிதியியல் நிறுவனங்களை டேக் ஓவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்ப கிட்டடியில இலங்கையில இந்த பினான்ஸ் கம்பெனி என்ற ஒரு பெரிய நிறுவனம் உண்டு. நீண்டகால பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நிதியியல் நிறுவனம் கூட முறிவடைய வேண்டிய ஒரு அபாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. மறுபுறம் உறுதியற்ற தன்மையின் அறிகுறிகளை வர்த்தக வங்கிகள் முறைமை உருவாக்கினால் அது மற்ற நிறுவனங்களை முழு நிதியியல் முறைமையும் சீர்குலைக்கும். எனவே வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவது மத்திய வங்கியின் நோக்கமாகும். அப்ப இங்க பாருங்க என்னன்னு சொன்னா, அப்ப ஒரு பக்கம் அது, மற்ற பக்கம் ஒரு வங்கியில ஒரு சின்ன சிக்கல் வந்தால் அதை மற்ற வங்கிகள் பாதுகாக்குதோ இல்லையோ அது ஒரே அடியா தொற்று என்று நாங்கள் படிச்சோமே, அந்த தொற்று முறைமையின் கீழே அந்த சிஸ்டத்தையே பாதிக்க செய்யும். அப்ப இந்த வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணல் என்பது இப்படியான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் கூடுதலான விஷயங்களை உங்களுக்கு இது ஒரே நேரத்துக்குள்ள நான் தள்ளி கொண்டிருக்கின்றனா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே அதுதான் நான் உங்கள்ட்ட அடிக்கடி கேட்கறது, கிளியரா இல்லாட்டா ஸ்பீடா போறோம்னா அதை நீங்கள் ஒருக்கா சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்தது பாதுகாப்பானது ஒரு கொடுப்பனவு முறைமையை பேணுதல். அப்ப பாதுகாப்பான ஒரு கொடுப்பனவு முறையை பேண வேண்டும் என்பது முக்கியமானது. அதையும் மத்திய வங்கி வந்து மிகவும் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் அதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சான்ஸ் வரும். நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, மக்கள் வந்து இந்த கொடுப்பனவு முறைகள்ல நம்பிக்கையற்று போவார்கள் என்பது உண்மை. அப்போ ஒரு நாணய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு முறையும் 2 அல்லது மேற்பட்ட தரப்பினர் பொருட்கள் அல்லது சேவைகளை அல்லது பல்வேறு வகையான சொத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் போது, ஒரு நாணய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு முறையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினர் பொருட்கள் அல்லது சேவைகளை அல்லது பல்வேறு வகையான சொத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் பொழுது அவர்களின் நிலுவைகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் தேவைப்படுகின்றன. அவர்களின் நிலுவைகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் பல வழிகளில் இடம்பெறுவதுடன் அவை ஒரே நேரத்தில் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு நடைபெறும் எளிய முறையில் பணம் கொடுப்பனவு செய்ததிலிருந்து
பல நிறுவனங்கள் மற்றும் முறைமைகள் சம்பந்தப்பட்ட பல வகையான இலத்திரவியல் கொடுப்பனவுகள் மூலமான மறைமுக பண கொடுப்பனவு செய்வது என்ற எல்லைக்குள்ளும் அடங்கும். அப்ப இதுல இருந்து நீங்கள் என்ன விளங்கி கொள்ளுங்கள்? இந்த 2.4 பாதுகாப்பானது ஒரு கொடுப்பனவு முறைமையை பேணுதல் என்று இது என்னத்தை நான் இதுல சொல்லுகின்றேன் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுகின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் சிம்பிளா எடுப்போம். செக்ஸ், இந்த செக்குகளை எடுப்போம். இந்த செக்குகளுக்கு மத்திய வங்கி ஆரம்பத்தில் கிளியரிங் ஹவுஸ் என்ற ஒரு சிஸ்டத்தை வைத்திருந்தது. அப்ப உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேளுங்க, நான் இதை நான் விளங்கப்படுத்தி விடுறேன். அப்ப ஆரம்பத்துல மத்திய வங்கி எல்லா வங்கிகளுக்குள்ளாலேயும் அந்த செக்ஸ் டிரான்சாக்சனை செய்து கொண்டிருந்தது. அதற்கான ஒரு செக்குக்கு ₹1, ஒரு செக்குக்கு 50% இது கொண்டு சார்ஜ் பண்ணி கொண்டு இருந்தது. ஓவர் நைட்ல அந்த செக் கிளியரன்ஸ் நடக்கும். செக் கிளியரன்ஸ் நடந்தோன்னா அது அந்தந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணப்படும் அடுத்த நாள். இப்ப கொழும்பு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற வங்கிகளுக்கு உடைய இருக்கிற கொடுப்பனவுகள் ஒரு ஓவர் நைட்ல நடக்கும். ஆனால் வேற மாவட்டங்களுக்குரிய நடக்கிறது 2 நாள் செல்லும். மிகவும் தூரம் உள்ள இடங்கள்ல இருக்கிற செக்குகள் மாற்றப்படுவதற்கு 3 நாட்கள் செல்லும். அதுவே நீண்ட தூரம் வட மாகாணம் கிழக்கு மாகாணங்களுக்குரியதுகள் எல்லாம் 5 நாட்களும் செல்லும். அப்படி 5 ஒர்க்கிங் டேஸ், நான் சொல்ற ஒர்க்கிங் டேஸ், அவ்வளவு நாள் செல்லும். நாங்கள் ஒரு செக்கை உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்து அக்கௌண்ட்ல இருந்த ஒருவர் தனது செக்கை எனக்கு தாரார், நான் அதை கொண்டு போய் என்னுடைய வங்கியில் கொழும்பில் டிபாசிட் பண்ணுகின்றேன் என்று சொன்னால் 5 ஒர்க்கிங் டேஸ் நான் வெயிட் பண்ணணும் அந்த காசு எனக்கு கிரெடிட் ஆவதற்கு. ஆனால் இப்பொழுது அந்த சிஸ்டம் இல்லை. ஆனாலும் அதே முறையில தான் அந்த தீர்க்கும் வீடு என்று சொல்லப்படுகின்றது கிளியரிங் ஹவுஸ் வேலைகள் நடக்கின்றது. ஆனால் அதுக்கு பிறகு மத்திய வங்கி என்ன செய்தது என்று சொன்னால் அது ஒரு கம்பெனியாக மாற்றியது. அந்த லங்கா கிளியரிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனியாக மாற்றி அதில் மத்திய வங்கி உட்பட எல்லா வர்த்தக வங்கிகளும் தங்களுடைய பங்குகளை வைத்திருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட விதத்தில். அதை வைத்துக்கொண்டு அது ஒரு கம்பெனியாக லாப நோக்கத்துடன் செயற்படுகின்றது. அப்ப செக்குகள் எல்லாம் டிரான்சாக்சன்ஸ் அதனூடாக நடக்கின்றது. அதுக்கு ஒவ்வொரு செக்குக்கும் சார்ஜஸையும் அந்த கம்பெனியை மேற்கொள்ளுகின்றது. அப்ப அந்த டிரான்சாக்சனை அந்த லங்கா கிளியரிங் செய்கின்றது. அப்ப அந்த காசு கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது உதாரணத்துக்கு ஏ என்ற கம்பெனி பி என்ற கம்பெனி என்று நாங்கள் உதாரணத்துக்கு இதுல உங்களுக்கு நோட்ஸ் வேணுமெண்டா நீங்க சொல்லுங்க, இல்லாட்டா நான் இதுல உதாரணமாக இப்ப ஏ என்ற வங்கி ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப பி என்ற வங்கி ஒன்று இருக்கின்றது, சி என்ற வங்கி ஒன்று இருக்கின்றது. இப்ப எனக்கு ஒரு செக் கிடைக்குது. இப்ப நான் என்னுடைய பேரு எஸ் என்று சொல்லுவோம், எஸ்டி என்று சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு செக் ஒன்று கிடைக்கின்றது, நான் தான் எஸ் இல்லாட்டா எஸ் என்பவருக்கு செக் ஒன்று கிடைக்கின்றது. அவருக்கு ஏ வங்கியில தான் அக்கௌண்ட் இருக்கின்றது. ஆனா அவருக்கு கிடைக்கிறது பி வங்கியில இருந்து ஒரு ₹1000 கிடைக்கின்றதுன்னு வைப்போம். அப்ப அவர் இங்க கொண்டாந்து டிபாசிட் பண்றார் அந்த ₹1000. அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ். அது டி என்றவர் தான் கொடுக்கிறார் அவருக்கு. டி என்றவர் கொடுக்கிறார் இந்த ₹1000. அப்ப முதலாவது என்ன நடக்கணும்? இந்த ஏ என்ற வங்கியில இந்த ₹1000 சேர்க்கப்பட வேண்டும், பி என்ற வங்கியில இருந்து ₹1000 கழிக்கப்பட வேண்டும். என்னன்னா பி என்ற வங்கியில செக்க டி கொடுக்கிறார் எஸ்க்கு, எஸ் ஏ என்ற வங்கியில டிபாசிட் பண்றார். அப்ப இந்த ₹1000 இவர் கொடுத்தோன்னு இந்த பி என்ற வங்கியில கழிப்படுறதும் ஏ என்ற வங்கியில கூட்டப்படுறதுக்கும் யார் காரணம்?
யார் அதை செய்யறது? ஒரு பொதுவான ஆள் செய்யணும். ஒரு பொதுவான ஆள் என்பது இந்த இவியல் எல்லாருக்கும் ஒரு அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் செய்யணும். இல்லாட்டா இப்ப ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிற ஆள் செய்யணும். அண்ணன் இருந்தாலும் அதுக்குள்ள சண்டை வந்துடும். அப்ப இத பொறுப்படுத்தி நடத்துறது மத்திய வங்கி. இதை பொறுப்படுத்தி செய்யறது நான் சொன்னேன், அந்த கிளியரிங் ஹவுஸுக்குள்ளால டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது இதுதான் நடக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட வங்கியில செக் வந்தோடனே இந்த செக் தான் இந்த பேங்க்குக்கு தான் இவர் கொண்டு போய் டிபாசிட் பண்ணுவாரு. ஏந்த பேங்க்ல டிபாசிட் பண்ணோடனே ஏந்த பேங்க் தான் கிளியரிங் ஹவுஸுக்கு அனுப்புகின்றது. அனுப்பினோடனே அங்க டிரான்சாக்சன் நடக்கும். பிஎன்ட வங்கியில இருந்து கழிச்சு போட்டு ஏந்த வங்கியில அது சேர்க்கப்படும். அப்ப அந்த பிஎன்ட வங்கியில இருந்து அந்த செக்கை வந்து மத்திய வங்கி வந்து அந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து பிஎன்ட வங்கிட்ட கொடுத்துரும். இந்த அவண்ட செக் உன்கிட்ட இருந்து 1000 ரூபாய் கழிச்சிட்டு இந்த செக்கை பிடிக்கும். அப்போ அந்த பிஎன்ட வங்கி தன்னுடைய பிரான்ச்சுக்கு அதை அனுப்ப வேண்டும். இது நான் உண்மையான சிஸ்டத்தை சொல்றேன். இப்ப அந்த சிஸ்டங்கள் எல்லாம் மாறி பலவிதமாக மாறிவிட்டது. அப்ப பிஎன்ட வங்கியில விடிய எல்லாரும் ஓடிக்கொண்டு கூரியர் ஓடி ஏறுவான். விடிய 9 மணிக்கு 8 மணிக்கு ஓடி வந்து அதுக்கு முதலே வந்துடுவான். ஓ நான் எடுக்கணும் கொஞ்ச நேரத்துல. அப்ப கூரியர் விடிய காதால பிஎன்ட வங்கிக்கு டிபாசிட் பண்ண பி வங்கியின் செக்க கொண்டு வந்துடுவாங்க. உதாரணமா பி வங்கியில வெள்ளவத்த பிரான்ச் செக்னு சொல்லுவோம். அப்ப வெள்ளவத்த பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துடுவான் செக்க. அப்ப விடிய 9 மணிக்கு அந்த பேங்க் பிரான்ச்ல இருக்கிற ஆபீசர்ஸ் முதல் வேலை என்னன்னா இந்த செக் பண்ணோடனே இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல காசு இருக்குதா, இதை நாங்கள் அனுப்பலாமா, ஓகே பண்ணலாமான்னு செக் பண்ணி கொண்டு இருப்பினோம். ஆனா அதுக்கு முதலே மத்திய வங்கி கழிச்சுட்டுது 1000 ரூபாய். மத்திய வங்கி கழிச்சு இவியலோட்ட சேர்த்துட்டுது. அப்ப இவியல் செக்க பாப்பினம் செக் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணணுமா, காசு இருக்குதா, எல்லாம் சரியா, செக்க ரிஜெக்ட் பண்றதா விடுறதா, ரைட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம் என்று சொன்னால் ஒரு 12 மணி மட்டும் ஒரு டைம் குடிப்பிடும். என தெரியா வேலை செய்யறாக்கு உங்களுக்கு தெரியும் என்ன டைம் 12 மணி என்று. அப்படி ஓகே என்றால் அந்த செக்கை அந்த பிரான்ச்சை வச்சுக்கொள்ளும். அந்த செக்ல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த செக்கை திரும்ப கூரியர் வரைக்கு பொழுது 10 மணிக்கோ 11 மணிக்கோ கூரியர் வரைக்கோ அது திருப்பி அனுப்பணும். அனுப்பினா 12 மணிக்கு பழையபடி அந்த தீர்க்கும் வீட்டுல எல்லா வங்கியின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருப்பினும் இந்த ரிட்டர்ன் ஆன செக் கண்டதான் நான் பேர் திருப்பி அனுப்பினா ரிட்டர்ன். அது ஏதோ ஒரு வகையில பொருந்தில பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு அவ பழையபடி இந்த எண்ண வங்கிக்கு அது போயிடும். போனா இந்த கூட்டப்பட்ட கழிக்கப்பட்ட காசு கூட்டப்படணும், இந்த கூட்டப்பட்ட காசு கழிக்கப்படணும். அப்ப இதற்கு அந்த காசு கிடைக்காது. இவற்றை அக்கௌண்ட்ல அது கிடைக்காது. 2.5 பிறகுதான் இப்ப இருக்கிற நிலைமையில 2.5 பிறகுதான் இந்த 1000 ரூபாய் விழும். அது மட்டும் எஸ்க்கு தெரியாதது என்ற காசு வந்து நான் போட்டுட்டேன் வெறுமட்டு தெரியும், ஆனா இப்ப வெறுமட்டு தெரியும். அது ஓகேண்டா கிடைக்கும், இல்லையண்டா கிடைக்காது. அப்ப இதுகள் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துறது யாருன்னு சொன்னா மத்திய வங்கி. அப்ப மத்திய வங்கியின் பொறுப்புகளுக்குள்ள மத்திய வங்கியின் தொழிற்பாட்டுக்குள்ள இதுவும் ஒரு அங்கம். ஏன் இதை ஒழுங்காக செய்யணும்? இதுல ஏதாவது ஒரு பிள்ளையாண்டு நடந்ததுன்னு சொன்னா மக்கள் நம்பிக்கை இழப்பினம் இந்த பைனான்சியல் சிஸ்டத்துல. மக்கள் அந்த பைனான்சியல் சிஸ்டத்துல நம்பிக்கை இழப்பதனூடாக பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப நான் இப்ப கதைச்சது ஒரு பேசிக்கான செக் விஷயத்தை. ஆனா இன்றைக்கு எவ்வளவு வேலைகள் நடக்கின்றது. நான் ஒரு டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ கொண்டு போய் ஒரு காகில்ஸ் ஃபுட் சிட்டியில நான் சாமான் வேண்டினால் இப்ப நான் சொல்லுவேன், நான் ஒரு HSBC கிரெடிட் கார்டை நான் கொண்டு போகின்றேன் ஒரு சாமானை வேண்டுவது. HSBC கிரெடிட் கார்டை நான் கொண்டு போய் சாமான வேண்டுவதற்கு காகில் சிட்டியில அந்த மெஷின்ல போட்டு எடுக்கும் பொழுது அந்த காகில் சிட்டிட்ட இருக்கிற மெஷின் வந்து HNB பேங்கான மெஷினா இருக்கும். அதாவது காகில்ஸ்ட இருக்கிறது காகில்ஸ் பேங்க் மெஷின் என்னும் காகில்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அப்ப அதுல மெஷின்ல போட்டு நான் காசு எடுக்கும் பொழுது உண்மையின்படியே அந்த காசு வந்து காகில்ஸ் பேங்குக்கு போகணும் HSBC பேங்க்ல இருந்து. அதன் பின்பு அந்த காசு வந்து டெபிட் பண்ணப்படணும் HSBC பேங்க்ல இருக்கிற எந்த அக்கௌண்ட்டுக்கு, கிரெடிட் பண்ணப்படணும் காகில்ஸ் பேங்க்ல உள்ள காகில்ஸ் ஃபுட் சிட்டி அக்கௌண்ட்டுக்கு. அப்ப அது வந்து 3 நாளிலேயோ 2 நாளிலேயோ அந்த அக்ரிமெண்டின் படி
அந்த காசை HSBC பேங்க் வந்து காகில் ஃபுட் சிட்டி பேங்க்குக்கு கொடுக்க, காகில் ஃபுட் சிட்டி பேங்க் வந்து அதை காகில்ஸ் வங்கி கொடுக்க, காகில்ஸ் வங்கி அதை காகில் ஃபுட் சிட்டிக்கு கொடுக்கும். நான் ஏன் காகில்ஸ் பேங்க் என்று சொல்றேன்னா, காகில் ஃபுட் சிட்டி வந்து தங்களுடைய சொந்த வங்கி, காகில்ஸ் வங்கியில தான் எல்லா அக்கௌண்ட்டையும் வச்சிருப்பிடும். அதாலதான் நான் அதை அப்படி சொன்னேன். அப்ப இதுகள் எல்லாம் இப்படியான சிக்கல்களான எண்ணற்ற கொடுக்கல் வாங்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த எண்ணற்ற கொடுக்கல் வாங்கல் ஒரு சில வெளிநாடுகள், இப்ப உதாரணத்துக்கு நான் HSBC கிரெடிட் கார்டை கொண்டு நான் வெளிநாட்டுல போய் வேண்டினேன்னா அங்க வேண்ட டிரான்சாக்சனும் இங்க வந்து டெபிட் பண்ணப்படணும், அங்க ஃபாரின் கரன்சில டெபிட் பண்ணப்படணும். அப்ப இப்படி எத்தனையோ விதமான டிரான்சாக்சன்களுக்குரிய சிஸ்டத்தை உருவாக்கி வைத்து அதை பிழை இல்லாமல் நடத்துவதற்குரிய பொறுப்பு அந்தந்த நாட்டு மத்திய வங்கிகளுக்கு உள்ளன. அப்ப அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைகள் நடப்பதோ இல்லாட்டா ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் நடக்கும் பொழுது அது உடனடியாக அட்டென்ஷன் கொடுத்து திருத்தப்படாமல் விடுவதோ பெரிய பெரிய பாதிப்புகளை இந்த பைனான்சியல் சிஸ்டத்துல கொண்டு வரும். அப்ப இப்படி நான் திரும்ப இதற்கா வாசிக்கிறேன். ஒரு நாணய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு முறையும் 2 அல்லது மேற்பட்ட தரப்பினர் பொருட்கள் அல்லது சேவைகளை அல்லது பல்வேறு வகையான சொத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் போது அவர்களின் நிலுவைகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் பல வழிகளில் இடம்பெறுவதுடன் அவை ஒரே நேரத்தில் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு நடைபெறும் எளிய முறையில் பணம் கொடுப்பனவு செய்வதில் இருந்து பல நிறுவனங்கள் மற்றும் முறைமைகள் சம்பந்தப்பட்ட பல வகையான இலத்திரனிய கொடுப்பனவுகள் மூலமான மறைமுக பணம் கொடுப்பனவு செய்வது என்ற எல்லைக்குள் அடங்கும். அப்ப இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்ப நாங்கள் இப்படியான கொடுப்பனவுகளை நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் சிம்பிள் காசு கொடுப்பனவு பார்த்துக் கொள்வோம். அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குது தானே. கொடுப்பனவுகள் சம்பந்தப்பட்ட பணம் உண்மையானதும் மற்றும் கள்ள நோட்டுகள் அல்லாத வரை எளிய நேரடி கொடுப்பனவுகளை நம்பிக்கையுடன் செயல்படுத்த முடியும். இருப்பினும் மறைமுக கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் முறைமைகளின் நிலைமை வேறுபட்டது. அத்தகைய முறைமையில் பல நிறுவனங்கள் மற்றும் செயற்பாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் முறைமைகளின் நேரடி பண கொடுப்பனவுகளில் மக்கள் வைத்திருக்கும் அதே அளவிலான நம்பிக்கை இந்த முறைமைகளில் அவர்களுக்கு இல்லை. இத்தகைய முறைமைகளை பயன்படுத்தி நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் கூட ஈடுபடலாம். அதை நாங்கள் நிறைவு செய்யணும். மோசடி நடவடிக்கைகள் கூட ஈடுபடலாம். அப்ப இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் நேரடியாக காசை கொடுத்து நாங்கள் ஒரு பொருளை வேண்டு வைப்போமே, இந்த பேங்கிங் சிஸ்டம் அதுகளை எல்லாத்தையும் விட்டு அதுக்குள்ள கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா கள்ள நோட்டுகள் அச்சடிக்கிற இதுகளும் இருக்கின்றன. அப்போ கள்ள நோட்டுகளும் புழக்கத்துல இருக்குதுன்னு சொன்னா ஒரு வாடிக்கையாளன், ஒரு மனுஷன் பணத்துல நம்பிக்கை இழந்துருவான் பழையபடி. அட கள்ள நோட்டுகளும் இருக்குது, இதுல எது நல்ல நோட்டு இது கூடாத நோட்டு, அவன் அதுல ஸ்பெண்ட் பண்ண நம்பிக்கையா கண்ணை மூடிக்கொண்டு கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபட மாட்டான். கடைக்காரன் இன்னும் பயப்படுவான். வார காசு கள்ள நோட்டா, உள்ள நல்ல நோட்டா, கூடாத நோட்டா. இப்ப நீங்கள் யுஎஸ்ஏக்கு போய் யுஎஸ்ஏல உங்களுக்கு தெரியும் $100 மேல ஒரு பண நோட்டு இல்லை. யூகேல வந்து 50 பவுனுக்கு மேல ஒரு பண நோட்டு இல்லை. அப்ப இப்ப நீங்கள் யுஎஸ்ஏல போய் சும்மா ஒரு கடையில பணம் வேண்டைக்கு இப்ப எல்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல தான் டிரான்சாக்சன் நடக்கின்றது. ஆனால் சும்மா திடீரென்று நீங்கள் ஒரு $100 கொடுத்து ஒரு $2 கொடுக்கல் வாங்கலுக்காக $100 கொடுத்து அவன் பயந்துடுவான். அவன் டக்குன்னு அதெல்லாம் உயர்த்தி பார்த்து இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு யோசிப்பான். யூகேல போய் 50 பவுன் நீங்கள் அவுக்கன்னு கொடுத்து விட்டு 50 பவுன்ன்றது கண்ணுக்கு கிடைக்காது, தெரியாது. ஏன்னா இல்ல புழக்கத்துல இருப்பது சரியான குறைவு. அப்ப அப்படிப்பட்ட 50 பவுனை நீங்க சும்மா கொண்டு போய் ஒரு பவுன் சாமானுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்காரன் பயந்துருவான். அப்ப அப்படியான கள்ள நோட்டுகள் இருக்கக்கூடாது என்றதிலேயும் மத்திய வங்கி கூடுதலான கவனம் செலுத்துகின்றது, இப்படியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக. இப்ப இலங்கையை பொறுத்து கொண்டா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது இல்லையா, இந்த கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்படக்கூடாது, புழக்கத்தில் இருக்கக்கூடாது என்றதுக்காக கூடுதலான அட்டென்ஷனை மத்திய வங்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றது.
இப்ப ரீஜனல் செக்ஷன்கள் மூலமாக, ரீஜனல் ஏரியாக்கள் மூலமாக நிறைய செமினார்களை பாமர மக்கள் மத்தியில, கிராமிய மக்கள் மத்தியில நடத்தி இந்த பணத்தின் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்களை எல்லாம் சொல்லி, அந்த பணத்து இப்படித்தான் பணம் இருக்கும், இதுகள் இல்லாத பணம் கள்ள நோட்டு எல்லாம் சொல்லி மக்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் இந்த கள்ளநோட்டு என்பது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ். கள்ள நோட்டுகள் அச்சடித்து புழக்கத்தில் இருப்பது கிரிமினல் ஆஃபென்ஸ். அப்ப அதை குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி தான் அதை ஹேண்டில் பண்ணும். அப்ப சிஐடியினருடைய போலீஸ் திணைக்களத்தின் சிஐடியினருடன் மிக நெருக்கமான தொடர்புகளை மேற்கொண்டு மத்திய வங்கி முற்று முழுதான ஒரு ஆதரவை, சப்போர்ட்டை, ஒத்துழைப்பை வழங்கும் போலீஸ் திணைக்களத்துக்கு இந்த கள்ள நோட்டு விடயங்களை இல்லாமல் செய்வதற்கு. அப்ப அதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு கொடுப்பனவு முறையை பேணுவதற்கான ஒரு வேலையாகத்தான் அதுவும் இருக்கின்றது. அப்ப பணம், இந்த டைப்பிங்ல இருக்கிற சில பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. பணம் நாணயங்கள், குச்சிகள் அல்லது தாள்கள் வடிவில் இருக்கலாம். அவை கட்டளை பணம் அல்லது அரசாங்கத்தின் அதிகாரத்தை குறிக்கும் சட்ட ரீதியான பணம் ஆகும். அதாவது அந்த வித்தின் பிராக்கெட் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பெற வேண்டும். அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதில் என்னிடம் இல்லை. அந்த ஒரிஜினல் அது பணத்தில் இல்லையாது. இப்போது நான் பிறகு சொல்லுகின்றேன். பணத்தின் அகநிலையை அல்லது பொருள் பெறுமதி அது பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் முகப்பெறுமதியை விட மிக குறையும். எனவே அவை பிரதிநிதி பணம் எனப்படும். சட்ட ரீதியான பணத்தின் அகநிலை அல்லது பொருள் பெறுமதி அது பிரதிநிதித்துவப்படும் முகப்பெறுமதியை விட மிக குறையும். இருப்பினும் மக்கள் தங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் சட்ட ரீதியான பணத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றார்கள். ஏனெனில் அவற்றை வழங்குவதற்கு பின்னால் உள்ள சட்ட அதிகாரத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை ஆகும். இது பொதுமக்கள் நம்பிக்கை சட்ட ரீதியான பணத்தை போலியாக்குவதற்கும் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களில் குறிப்பாக கவனிக்கப்படாத நபர்களுடன் மோசடி செய்வதற்குமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றது. அப்ப இதுல என்னத்தை நான் சொல்ல வாரேன் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 5000 ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்கு மத்திய வங்கிக்கு ஒரு யூனிட் ஒரு 5000 ரூபாய் அச்சடிப்பதற்கு 2 ரூபாய் 5 ரூபாயும் முடியாது. 5 ரூபாயும் முடியாது. ஒரு 20 ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்கு ஒரு 2 ரூபாயும் முடியாது. ஆனால் அது 20 ரூபாண்டு நாங்கள் அதான் முகப்பெறுமதின்னு பார்க்க அதன் உண்மையான பெறுமதி குறைவு. அப்ப வெளிப்பெறுமதி 20 ரூபாய் 5000 ரூபாய்ன்னு சொன்னால் அப்ப மக்களுக்கும் அது தெரியும் தானே. மக்கள் அதை நம்பித்தானே அந்த 5000 ரூபாய் பெறுமதியில தானே அதை கொண்டு செல்லுகின்றார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அது சட்ட அங்கீகாரம். மத்திய வங்கி கொடுத்த அந்த சட்ட ரீதியான அங்கீகாரம் தான் உண்மையான மக்கள் அதுல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு காரணம். அந்த 5000 ரூபாய் பெறுமதிக்கு காரணம். இப்ப திடீரென்று இந்தியால கிட்டடியில நடந்தது 500 ரூபாய் நோட்டுகளை நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த ஓவர் நைட்ல அது செல்லாது. அது அது வேற சொல்லுவாங்களா, அது 5% பெறுமதி இல்லாம போயிடும். அப்போ உடனே கொண்டு போய் வங்கியில அந்த நோட்டை கொடுத்து வேற ஒரு நோட்டை எடுக்கணும். அப்ப அப்படியான வேலைகள் நடக்கும் பொழுது நாங்கள் அதை கவனிச்சு கொள்ளலாம் என்று சொன்னால் அது என்ன உள்ளக பெறுமதி அது அச்சடிச்சு செலவிலும் பார்க்க அது சட்ட ரீதியான அங்கீகாரத்தால அது வெளிப்பெறுமதி கூடுதலாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இந்த பாயிண்ட்ஸ்
காயின்ஸை பொறுத்த மட்டும் இந்த சொல்லுவோம் 10 ரூபா காயின் அடிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 10 ரூபா காயின்லையும் பார்க்க அது வந்து அதனோட அந்த 10 ரூபா காயினை மின்ட் சொல்லுவோம், மின் பண்ணி எடுப்பதற்குரிய செலவு கூடுதலாக 20 ரூபா கூட முடியும், 30 ரூபா கூட முடியும். ஏன்னா அந்த வெள்ளி தன்மைகள், உலோகங்கள் அதுகளால அந்த நிலை ஏற்படுகின்றது. அப்ப அப்படி ஏற்படும் பொழுது மத்திய வங்கி அதையும் செலவழிக்கின்றது. என்னென்று சொன்னால் நோட்டுகளுடன் ஒப்பிடும்போது குற்றிகள் வந்து கூடுதலான காலத்துக்கு பாவனையில இருக்கும் என்ற கூடுதலான சர்க்குலேஷன்ல இருக்கும், பழுதடையாது என்ற காரணத்தினால அந்த குற்றின் சட்ட அங்கீகாரத்திலும் பார்க்க, அதாவது இந்த வெளிப்பெறுமதியும் பார்க்க அந்த உற்பத்தி செலவு என்பது கூடுதலாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் பொதுவாக இந்த நோட்டுகளை தான் நாங்கள் இதில் எடுக்கின்றோம். அந்த நோட்டுகளை எடுக்கும் பொழுது நாங்கள் சொல்வது என்னென்று சொன்னால் சட்ட ரீதியான அங்கீகாரத்தால தான் அந்த 1 ரூபா 2 ரூபா பெறுமதியான அந்த 5000 ரூபாய் நோட்டை கூட நாங்கள் 5000 ரூபாய் என்று பயன்படுத்துகின்றோம். மக்கள் ஒரு பரிமாற்றத்தை செயல்படுத்தும் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்த வேண்டிய நாணய குற்றிகள் மற்றும் தாள்களின் உண்மைத்தன்மை பற்றிய நம்பிக்கையை மக்கள் இழந்தால் அவர்கள் தங்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தலின் வேதனையை அனுபவிக்கின்றார்கள். அப்ப அது உங்களுக்கு விளங்குதான். ஒவ்வொரு முறையும் நான் அந்த காசை எடுக்கையும் கொடுக்கையும் அதை பார்த்து கொடுக்கணும் என்று சொன்னா அந்த உண்மைத்தன்மை பற்றிய நம்பிக்கையை மக்கள் இழந்தால் அவர்கள் தங்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தலின் வேதனையை அனுபவிக்கின்றார்கள் என்றுதான் அது சொல்லணும். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் நாணய முறைமையில் இருந்து விலகி மிகவும் திறமையற்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ள பண்டமாற்ற முறையின் நடைமுறைகளிலும் ஒட்டிக்கொள்ளலாம். அப்ப அவர்கள் அந்த வரலாற்றில பின்னோக்கியும் போகலாம். பணத்துல நம்பிக்கை இல்லாத பட்சத்துல வேற ஏதாவது ஒரு பொருளை பணமாக பாவிக்க வழிக்கிடலாம். அப்ப அப்படி வழிகிடும் போது அங்க புது புது பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால் நாணயங்கள் குற்றிகள் அல்லது தாள்கள் வடிவில் புழக்கத்தில் இருக்கும் நாணயம் போலியான நாணயத்தில் இருந்து, அதாவது கள்ள நோட்டுகளில் இருந்து விடுபட்டுள்ளது என்பதையும் எந்த ஒரு சட்ட ரீதியான கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகளின் பயன்பாடு சட்ட ரீதியான கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவின் பயன்பாட்டு பாதுகாப்பானதாக இருப்பதாகவும் உறுதி செய்யும் பிரதான பொறுப்பு மத்திய வங்கிக்கு உள்ளது. அப்ப இவ்வளவு நேரம் நான் இதை சொன்னது இதுதான். அப்ப ஏனைய பொறுப்புகள் அப்ப மத்திய வங்கி தொழில் அல்லாத நடவடிக்கைகளை அரசாங்கம் ஒப்படைத்தால் மத்திய வங்கிகள் அவற்றை பொறுப்பேற்க முடியும். அவை முக்கியமாக மத்திய வங்கிகள் அரசாங்கத்தின் சார்பாக செய்யும் முகவர் செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவை. அப்ப இங்க ஏனைய பொறுப்புகள் என்று நாங்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் கதைச்சதுதான் மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கங்கள். விலை உறுதிப்பாட்டை பண்ணுவது, அந்த விலை உறுதிப்பாட்டுக்குள்ள உள்ளக விலை பெறுமதி, வெளியக விலை பெறுமதி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு பிறகு நிதியியல் சிஸ்டம், நிதியியல் முறைமை, அந்த நிதியியல் முறைமைகள் தொடர்பான கொடுக்க வாங்கல்கள், அது இப்ப நாங்கள் பார்த்ததுகள் எல்லாம் தான் மத்திய வங்கியின் முக்கியமான தொழிற்பாடுகள்ல ஒன்றாக அமைந்து இருக்கின்றது. அதை தவிர வேற ஏதாவது வேலைகளை மத்திய வங்கி செய்கின்றது என்று சொன்னால் அந்த வேலைகள் எல்லாம் அரசாங்கம் மத்திய வங்கிட்ட ஒப்படைத்த ஒரு முகவர் செயற்பாடாகத்தான் இருக்கு. அப்ப உங்களோட ஜெனரல் நாலேஜை கொண்டு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா எப்படிப்பட்ட மத்திய வங்கி இப்படி முகவர் வேலைகளாக இலங்கையில செய்கின்ற ஏதாவது ஒரு வேலையை உங்களால சொல்ல முடியுமா? யாராவது ஆன்லைன்ல நிற்பவர், அதாவது நான் சொன்ன பிரதான செயற்பாடுகள் தவிர்த்து மத்திய வங்கி இதா இருக்கின்ற யாராவது? வினோதன், ஏதாவது ஐடியா?
ரைட். இப்ப நாங்கள் அது சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த 3வது டியூட் முடிவடைந்து விட்டது. இந்த 4வது டியூட்டை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஒரு டியூட்டை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. 4வது டியூட்டை பார்ப்பதற்கு முதல் நாங்கள் இன்னொரு டியூட்டை படித்துக்கொண்டு போனால்தான் அது இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் அந்த டியூட் நான் அப்லோட் பண்ணாதபடியால் நாங்கள் இந்த டியூட்டை அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த கிழமை நான் அதை அப்லோட் பண்ண பிறகு அந்த டியூட்டை நாங்கள் இதை பார்ப்போம். இதுல ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நாங்கள் அந்த டியூட்டை பார்த்துக்கொண்டு இந்த மிச்சத்தை தொடருவோம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் அமைப்பு மற்றும் செயற்பாடுகள். அப்ப நான் இங்க CBSL என்று சொன்னது மத்திய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பு, ஆளுகை ஆகிய மற்றும் செயல்பாடுகள் ஆகிய 2 அம்சங்களை கீழ்வருமாறு ஆராயலாம். அப்ப ஆளுகையை பற்றி நாங்கள் பார்க்க முதலாவது சட்ட ரீதியான தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். சட்ட ரீதியான தகுதி என்பது லீகல் ஸ்டேட்டஸ். இலங்கை மத்திய வங்கி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அல்லாததுடன் அதன் கம்பெனி அந்தஸ்து நாணய விதி சட்டத்தால் நாணய சபைக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த நாணய விதி சட்டத்தால் என்றதை நான் இந்த விதின் பிராக்கெட்டுக்குள்ள MLA என்றதுதான், கேபிட்டல் MLA என்றதுதான் RDU என்று வந்துட்டு, அதாவது மானிட்டரி லா ஆக்ட் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அது நாணய சபைக்கு என்பது மானிட்டரி போர்டு MB குறித்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப இலங்கை மத்திய வங்கி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அல்லாததுடன் அதன் கம்பெனி அந்தஸ்து நாணய விதி சட்டத்தால் நாணய சபைக்கு குறித்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப நாணய விதி சட்டம் என்று சொல்லுது நாணய சபை தான் இந்த மத்திய வங்கியின் உச்ச நிலை, அதால அது கட்டப்படுத்துது என்று சொல்லுவது. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் முகாமைத்துவம், செயற்பாடு மற்றும் நிர்வாகம் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாணய சபை கொண்டுள்ளது. எடுக்கப்பட்ட மற்றும் அதற்கேற்ற செயல்படுத்தப்படும் முடிவுகளின் விளைவுகளுக்கு நாணய சபை பொறுப்பாகவும் மற்றும் காரணம் காட்ட வேண்டியதாகவும் உள்ளது. அப்ப நாணய சபை தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. கொள்கை வட்டி வீதங்களை நாங்கள் கூட்டுறோமா குறைக்கிறோமா, என்ன காரணங்கள்ல மத்திய வங்கியின் என்ன விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு மானிட்டரி போர்டு அப்ரூவல் தேவை. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதுல ஆளுநர், மத்திய வங்கியின் ஆளுநர் தான் நாணய சபை தலைவராக இருப்பார். மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் அவர் தான் இருப்பார். 2வது நிதி அமைச்சின் செயலாளர். ஹலோ ஹலோ கிளாஸ்ல ஆளுநர் நாணய சபை தலைவர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக இருப்பார். நிதி அமைச்சின் செயலாளர். அப்ப நிதி அமைச்சின் செயலாளர், தற்போதைய நிதி அமைச்சின் செயலாளரும் அங்க ஒரு அங்கத்தவராக இருப்பார். 3வதாக நிறைவேற்று அதிகாரம் இல்லாத 3 உறுப்பினர்கள் இருப்பினும் அவர்கள் தனியார் துறையை சேர்ந்தவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள். தனியார் துறையை சேர்ந்தவர்களாக அவர் பெரும்பாலும் இருப்பார்கள். அப்ப ஆளுநர், நிதி அமைச்சின் செயலாளர், நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத
உறுப்பினர்கள் 3 பேர். இந்த 5 பேரும் சேர்ந்துதான் எல்லா முடிவுகளையும் எடுப்பினர். அப்ப நாணய சபைக்கான நியமனங்கள் மற்றும் பதவிக்காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நிதி அமைச்சரின் பரிந்துரைகளின் பேரில் நாணய சபைக்கு உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றார்கள். அப்ப நிதி அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணி நாணய சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதியால நியமிக்கப்படுகின்றார்கள். நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர்களின் நியமனங்களுக்கு அரசியல் அமைப்பு சபையின் ஒப்புதலும் தேவை. நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத உறுப்பினர்களின் நியமனங்களுக்கு அரசியல் அமைப்பு சபையின் ஒப்புதலும் தேவை. நாணய சபை ஒவ்வொரு உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அப்ப கவர்னர் தொடக்கம் எல்லாரோட பீரியடும் 6 ஆண்டுகளுக்கு இருப்பினும் அவையில் ஒரு சபையில். அப்ப நாணய சபை கூட்டங்கள் என்னென்று நடக்கின்றன? நான் சொன்னேன் மானிட்டரி போர்ட் மீட்டிங்ஸ் அண்ட் மானிட்டரி போர்ட் மீட்டிங்ஸ் எவ்வாறு நடக்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப சாதாரண சூழ்நிலைகளில் கூட்டங்கள் திட்டமிடப்பட்ட நேர அட்டவணை மற்றும் அவற்றின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் தேவைப்படும் சூழ்நிலைகளில் விசேட நாணய சபை கூட்டங்கள் நடத்தப்படலாம். ஒரு நாணய சபை கூட்டத்தை நடத்துவதற்கான கோரம் சாதாரண சூழ்நிலைகளில் 5 என்று சொன்னால் 3 மற்றும் விசேட சூழ்நிலைகளில் 5 ஆகும். நாணய சபையின் செயலாளர் உதவி ஆளுநர்களில் இருந்து நியமிக்கப்படுகின்றார்கள். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றன்னு சொன்னா, ஒரு நாணய சபை கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா அந்த கோரம் என்று சொல்லப்படுகின்ற ஆக குறைந்த ஆக்கள் இருக்க வேண்டிய இது 5 பேர் தான் மொத்தம் நாணய சபையில. அதுல குறைஞ்சது 3 பேர் இருந்தா தான் மீட்டிங் கூட்டலாம், இல்லாட்டா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டிய. அதே மாதிரி விசேட சூழ்நிலைகள் விசேட நேரங்கள்ல நாங்கள் நாணய சபையை கூட்டும் பொழுது 5 பேரும் இருக்க வேண்டும். 5 பேரும் இல்லாத பட்சத்தில் மீட்டிங் நடக்காது. நாணய சபையின் செயலாளர், நாணய சபைக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார். அந்த செயலாளர் உதவி ஆளுநர்களில் இருந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவர். இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பு. அப்ப இதுல உதவி ஆளுநர் எங்க இருக்கிறார் என்ற நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை மத்திய வங்கியின் நிறுவன கட்டமைப்பு பின்வருமாறு 4 முக்கிய அறிகுறிகளை 4 முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது. ஆளுநர், அவருக்கு கீழே துணை ஆளுநர்கள் 4 பேர் இருப்பார்கள். இப்ப 4 துணை ஆளுநர்கள் இருக்கின்றார்கள். அந்த துணை ஆளுநர் 4 பேர்ல ஒருவர் திரைசேரி செயலாளர். அதாவது இந்த கூட்டத்துல நிதி அமைச்சின் செயலாளர் ஒரு மெம்பர் தானே. இதுல 2வது இருக்கு நிதி அமைச்சின் செயலாளர் என்று. அவராக இந்த துணை ஆளுநர்களில் ஒருவர் ரிலீஸ் பண்ணப்பட்டு இருக்கின்றார். அடுத்தது உதவி ஆளுநர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு 6-7 பேர் இருப்பார்கள். அதுக்கு கீழே திணைக்கள தலைவர்கள் இருப்பார்கள். அப்ப இப்படியான விடயங்களை நீங்க பார்க்கிறேன்னா இலங்கை மத்திய வங்கியின் இணையதளமான cbsl.government.lk என்றதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப திணைக்களங்களின் கொத்தணிகள், கிளஸ்டர்களோட செயற்பாடுகள், ஒவ்வொரு திணைக்களங்களோட கொத்தணிகளோட செயற்பாடுகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன் இலங்கை மத்திய வங்கியின் அந்த நாங்கள் இன்றைக்கு பார்த்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்று கொஞ்சம் பார்த்து கொண்டு போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதால நாங்கள் இந்த 3வது ஸ்லைட் 2வது ஸ்லைட்ன்றதை நாங்கள் அது நான் உங்களுக்கு 4 இப்ப 5 அனுப்பிட்டேன். 6வது லெசனாக நான் உங்களுக்கு அதை அனுப்புகின்றேன். 6வது லெசனாக அனுப்பின பின்பு நான் அதை உங்களுக்கு 6 பார்த்துட்டு நாங்கள் இதை 4வது பார்க்கலாம். ஆகவே நான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? இப்ப வினோதன் என்பவர் லேட்டா தான் ஜாயின் பண்ணி இருப்பீர்கள், எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஏதாவது படிப்பித்ததில் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா கேட்டுக்கொள்ளும். கேள்விகள் என்று ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் பாயிண்ட் அப் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். வணக்கம்.